السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. وأما بنعمة ربك فحدث. சங்கைக்குரிய இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் அவர்களே, மரியாதைக்குரிய உலமாக்களே, சங்கைக்குரிய சபமார்களே, அன்பிற்கினிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அருமையான பெருமக்களே, ஷேக் தாவூத் மரைக்கார் ட்ரஸ்டி சார்பாக இந்த நாகூர் ஷரீஃபில் 79 வருடங்களாக நடைபெற்று வரக்கூடிய மீலாதுன் நபி ஷரீஃப் விழாவில் இன்றைய தினம் நானும் கலந்து கொண்டு குர்ஆன் ஹதீஸ் வழியில் மௌலூது ஷரீஃப் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்துமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். அருமையான பெருமக்களே, உலகெங்கிலுமே மீலாது ஷரீஃப் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. 1500ஆம் ஆண்டு மீலாது ஷரீஃப் 8 திக்கிலும் சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் வழமை போன்று நிகழ்ச்சியின் தலைவர் அவர்கள் சொல்லி காட்டியது போன்று வழமையாக இந்த சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கைக்கு எதிரானவர்கள் சில நோட்டீஸுகளை விடுவது, ரமதான் வந்துவிட்டால் தராவீகை பற்றி விடுவது, ஷாபான் வந்துவிட்டால் நிஸ்பு ஷாபான் என்ற அந்த பராத்தை பற்றி விடுவது என்பது போன்ற நோட்டீஸுகளை எல்லாம் புதுசாக ஒன்றும் விடுறதில்லை. அவங்க ஏற்கனவே நிறையடியாக அடித்து வச்சிருப்பாங்க, அப்போ அதை வெளியாகிட்டு இருப்பாங்க. இது நமக்கும் பழகி போச்சு. ஆனால் அவர்களுக்காக பதில் சொல்லக்கூடிய ஒரு உரையாக நான் இதை அமைத்துக் கொள்ளவில்லை. தந்த தலைப்பு குர்ஆனில் ஹதீஸில் நாம் ஓதக்கூடிய கொண்டாடக்கூடிய மௌலிது ஷரீஃப், மீலாது ஷரீஃப் குறித்து தலீல்கள் இருக்கிறதா என்றால் தெளிவாக இருக்கிறது. இதற்கு முன்னால் வாழ்ந்த பெருமக்கள் எல்லாம் அறிவியினர்கள் ஒன்றும் அல்ல. நம்ம கொஞ்சம் சாதாரணமாக யோசிப்போம், ரொம்ப ஆழமாக யோசிக்க தேவையில்லை.
நம்மை விட நம்மை மூத்தவர்கள், நம்முடைய மூதாதையர்கள், தந்தையர்கள், பாட்டனார்கள் இந்த தீனுடைய விஷயத்தில் எப்படி இருந்தார்கள்? எல்லாரும் சொல்வார்கள் நம்மை விட அவர்கள் சிறப்பாகத்தான் இருந்தார்கள். அதுதான் இயல்பும் மார்க்கமும் ஹதீதும் அதைத்தான் சொல்லுகிறது. காலம் செல்ல செல்ல தீன் கரீபாக ஆகிவிடும், அது தீனினுடைய அந்தஸ்து குறைந்து போய்விடும் என்பதுதான் ஹதீத். அதை எல்லாரும் அங்கீகரிக்கிறோம். ஒரு காலகட்டத்தில் தீனே இல்லாமல் போயிடும். அப்ப நமக்கு முன்னால் உள்ளவர்கள் நம்மை விட சிறந்தவர்கள், அவர்களுக்கு முன்பாக உள்ளவர்கள் அவர்களை விட சிறந்தவர்கள். அப்படியே நீங்க மேல பாருங்க, ஆக மேலாக உள்ளவர்கள் சஹாபிகள். கடைசியில வெறும் பதர்கள் மிஞ்சும் அப்படிங்கிற மாதிரி ஹதீதுகள் இருக்கு. எனவே நம்மை விட சிறந்தவர்கள், அவர்களை விட சிறந்தவர்கள், அவர்களை விட சிறந்தவர்கள் எல்லாம் இந்த ஊரில் மௌலிது ஓதினார்களா இல்லையா? இது சாதாரணமான ஒரு சிந்தனைக்கு. மீலாது ஷரீஃப் கொண்டாடினார்களா இல்லையா என்றால் எல்லாரும் கொண்டாடி தான் இருக்கிறாங்க. ஆனா இப்ப கேள்வி என்னன்னா, குரான்ல இருக்கா ஹதீஸ்ல இருக்கான்னு. குரானே ரசூலுல்லாஹ்வுடைய புகழை நிறைய பாடிக்கிட்டு இருக்கு. அந்த பாடல் மாத்திரமல்ல, அது சொல்வது மாத்திரமல்ல, நீங்கள் கொண்டாடுங்கள் என்றும் சொல்லுகிறது. குல் பிஃபضலில்லாஹி வ பிரஹ்மதிஹி ஃபபிஸாலிக ஃபல்யஃப்ரஹு. நாயகமே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டும் அல்லாஹ்வினுடைய ஃபضலை கொண்டும் அவர்கள் குதூகலிக்கட்டும், கொண்டாடட்டும் என்று குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹ்வுடைய ஃபضல் என்றால் என்ன, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி எழுந்தால், அல்லாஹ்வினுடைய ஃபضல் என்றால் இல்மு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்றால் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று விளக்கம் யார் சொல்றா? நானும் நீங்கள் அல்ல. குர்ஆனுக்கு விளக்கம் தருவதற்கு தகுதியற்றவர்களும் அல்ல. தகுதியிலும் உயர்வான தகுதி, முதல் தகுதி யாருக்கு இருக்கிறதோ அந்த இப்னு அப்பாஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சாச்சா மகனார் சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, அவங்க தான் ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்களிலே தலைமையானவர்கள். அவங்க சொல்றாங்க ரஹ்மத் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டாடுங்கன்னு குர்ஆன் சொல்லுது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் நமக்கு எத்தனை நியாமத்துகளை தந்திருக்கிறான். ஆரோக்கியம் தந்திருந்தால் அது நியாமத், கண்களை தந்திருந்தால், பார்வையை தந்திருந்தால், காதுகளை தந்திருந்தால், கேட்கும் சக்தியை தந்திருந்தால், கைகளை கால்களை பிடிக்கும் நடக்கும் சக்தியை தந்திருந்தால், இதெல்லாம் நியாமத்து இல்லையா? எத்தனையோ நியாமத்துகள் அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த நியாமத்துகளில் எல்லாம் நம்பர் 1 எது? லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅத ஃபீஹிம் ரசூலா. மோமீன்களுக்கு அல்லாஹ் எத்தனை நியாமத்துகளை கொடுத்திருக்கிறான். அதுல உயர்வானது, மகத்தானது அவர்களில் இருந்து அவர்களிடத்திலே ஒரு ரசூலை அனுப்பியது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நியாமத்துகளிலே நம்பர் 1. இதை யாராவது மறுப்பானா? மறுக்கிறவன் முஸ்லீமாக இருக்க முடியுமா? குர்ஆனை மறுத்ததாக ஆகிடும். சரி, இவ்வளவு பெரிய நியாமத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானே, அந்த நியாமத்தை என்ன செய்ய சொல்றான்? வஅம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திர். உனக்கு தந்திருக்கக்கூடிய நியாமத்தை நீ பகிரங்கப்படுத்து, பேசுங்கிறான். அதான் மீலாது விழா. குர்ஆன் தானே சொல்லுது, ரசூலுல்லாஹ்வை பற்றி நீ பேசுப்பா, அவர்களை பற்றி, அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பற்றி பேசு. அப்ப நீ பேசுறதுலாம் என்ன? அவர்களுக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி பேசுவது என்பது உனக்கு என்ன சங்கடம் கேட்கிறேன். இதுல என்ன பிரச்சனை இருக்கு? அருமையானவர்களே, வெறும் முட்டாள்தனமான ஒரு வாதம் அது. இதற்கான நிறைந்த விளக்கங்களை எது சொன்னாலும் கேட்க மாட்டோம். என்ன செய்யறது? கேட்க மாட்டோம் அப்படிங்கறத நீங்க சரியா சொன்னாலும் நாங்க கேட்க மாட்டோம்னா என்ன செஞ்சுக்கிறது? இப்ப மௌலிது மீலாது என்று எடுத்துக்கொண்டால் இதுல என்ன இருக்குங்கிறத நீங்க பாருங்க. இந்த மௌலிது ஷரீஃப், மீலாது ஷரீஃப் நம்ம நடத்துறோம்னா அதுல என்ன இருக்கு? ஒன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய வாக்கு, அவர்களுடைய போக்கு, அவர்களுடைய நசீஹத், இவைகளை பற்றி பேசுவது, அல்லது அவைகளை கவிகளாக பாடுவது. இதுல என்ன பிரச்சனை? ஷரியத்துல என்ன பிரச்சனை இருக்கு? ஒரு பிரச்சனை இல்லை.
சரி, அதற்கு அடுத்து இதில் என்ன இருக்கு? கொடிகள் கட்டப்படுது, அலங்காரங்கள் செய்யப்படுகிறது. இதில் என்ன பிரச்சனை இருக்கு? அதுதான் சொல்லணும். மார்க்கத்தில் இந்த அலங்காரம் செய்யப்பட்டால், இப்போ கல்யாண வீடு அலங்காரம் பண்ணுறாங்கல்ல, பிரச்சனையா? என்னைக்காவது நீங்கள் பேசிக்கிறீங்களா அதை பற்றி பிரச்சனைண்டு? லைட்ஸ் போடுறாங்க, 4 லைட்டை கட்டுறாங்க, இப்போ நீங்கள் லைட்டை கட்டி இருக்குது, இதில் என்ன பிரச்சனை இருக்கு? ஒரு பிரச்சனை இல்லை. சரி, கொடி கட்டுறாங்க, கொடியில் என்ன பிரச்சனை? ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா? ஷரியத்துக்கு மாற்றமாக இருக்கிறதா? நீங்களே கட்சிகளை வச்சு கொடி வச்சுக்கிறீங்களே, அப்போ அந்த கொடி என்ன செய்யறது? நீங்க வச்சா சுன்னா, நாங்க வச்சா பிதாவா? உங்க அம்மா அம்மா எங்க அம்மா சும்மாவா? இது என்ன ஆச்சரியமாக இருக்கு? என்ன அளவுகோல் அது? நீங்கள் கட்சிகளை ஏற்படுத்துவீர்கள், அதற்கென்று ஒரு கொடியை வைப்பீர்கள், அதற்கென்று ஒரு அலங்காரம், அதற்கென்று ஒரு மேடை, அதற்கென்று ஒரு கூட்டம், அதற்கென்று ஒரு மாநாடு, அதற்கென்று ஊர்வலம், இது எல்லாமே ஆகும் இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவதற்காக ஒரு கூட்டத்தை போட்டால், அதற்காக கொடியை ஏற்றினால், அதற்காக விளக்கை ஏற்றினால், அதற்காக மேடை போட்டால், அதற்காக ஊர்வலம் செய்தால் பிதஅத் ஆயிடுமா? அப்ப அது சுன்னாவா? அது எந்த வகையில் அது சுன்னா? இது எந்த வகையில் பிதஅத் ஆகிறது? அருமையான பெருமக்களே, இந்த மேடை போட்டு, இது ஒரு மேடை போட்டு பேசணும் இல்லை? ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஆயிஷா நாயகி சொல்றாங்க, பிரபல்யமானது ஒரு முறை அல்ல, 1000 முறை நீங்க கேட்டிருப்பீங்க. தலைப்பு அப்படிங்கறதால சொல்றேன். இது நமக்காக தான். அவனுக்கும் இது தெரியும், இது ஹதீஸ்ல இருக்கிறதுங்கும் புரியும். தெரிந்தாலும் மறுப்பது என்பதே அவர்களுடைய கொள்கை என்பதா மறுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்ப இதை நான் மைக்குன்னு நான் சொல்றேன், நீங்க என்ன சொல்வீங்க? இதை மைக்கும்பீங்க. இல்லை இதை கோழின்னு ஒருத்தன் சொல்றான்னு வைங்க, அவனை என்ன சொல்றது? இது மைக்கு கிடையாது, இது கோழி. அட இது கோழி இல்லடா, இது மைக்கு, இது கோழி தான் அப்படின்னு பிடிவாதமா இருக்கிறான். நம்ம என்ன சொல்லி தொலைஞ்சிட்டு போயிடுவோம். இதை தவிர்த்து என்ன செய்ய முடியும்? எப்படி இந்த மைக்கை ஒரு கோழி என்று சொன்னால் அர்த்தமற்ற வாதமோ அந்த வாதம் அவங்களுக்கு. இது அவங்களுக்கு மைக்கு என்றும் தெரியும். தெரிந்தே பேசினால் என்ன செய்வது? ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஆயிஷா நாயகி சொல்றாங்க, மஸ்ஜிதிலே மஸ்ஜிதுன் நபவியிலே மேடை போட்டு அதிலே அமர்ந்து பாடுங்கள் என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மௌலிதை எங்க ஓதி இருக்கிறாங்க? பள்ளிய வாசலுக்கு உள்ள ஓதி இருக்கிறாங்க. பள்ளி வாசலுக்குள்ள மேடையை போட்டு ஓதுறாங்க. சரிப்பா, அது அவர் மட்டும் தானே படித்தாங்க, ரைட்டு. இப்போ பள்ளி வாசலுக்குள்ள ஒரு பாடகரை கூப்பிட்டுங்க, எத்தனையோ பாடகர்கள் இருக்க தானே செய்கிறாங்க, நிறைய படிக்கக்கூடிய அருமையான பாடல் படிக்கக்கூடிய அவங்கள கூப்பிட்டு பள்ளி வாசல் ஒரு மேடையை போட்டால், மேடைனா மெம்பர், மேடைனா அரபியில் மெம்பர், தமிழில் மேடை. அந்த மெம்பரில் ஏறி அந்த பாடல்களை படிக்க சொல்லணும். நீ வந்து உட்காரியா? இல்லை, ஹதீஸ் அப்படி பார்க்குறா, நேராக பார்க்குறா, அப்படி தானே செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேடை போட்டு இருந்தார்களா? இல்லையா? போட்டிருந்தாங்க. எங்கே போட்டிருந்தாங்க? பள்ளிகளை. யாரை படிக்க சொன்னாங்க? ஹஸ்ஸானை. அதே மாதிரி ஒரு பாடகரை ஏறி, ஒரு கவிஞரை ஏறி மெம்பரிலே நின்று நீங்கள் பாடுங்கள் என்று சொன்னால் உங்களுடைய கருத்து என்ன? பதில் சொல்லுங்க. சும்மா அலட்டிக்கிட்டே வளமையாக அந்த நோட்டீஸ் அடித்தாச்சு, அடித்த நோட்டீஸ்லாம் கொடுத்து முடிக்கணும், அவ்வளோதான். ஊர்வலம், அது என்ன ஊர்வலம் போகிறீங்க? அப்போ நீ ஊர்வலம் போறிய, அது என்ன செய்கிறது? நீ போகக்கூடிய ஊர்வலம்லாம் என்னென்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஷரீஃபுக்கு ஹிஜ்ரத் வர்றாங்க. முஸ்லீம் ஷரீஃபினுடைய கடைசி பகுதி ஹிஜ்ரத்தினுடைய பாடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்ததும் அங்கே இருக்கக்கூடிய சிறுவர்கள் எல்லாம் தஃப் எடுத்து கொண்டு வந்து பைத்து படிச்சாங்களா இல்லையா? எல்லாருக்கும் தெரியும் தானே? தாலா அல் பதுரு அலைனா மின் சனியாத்தில் வதா وجب الشكر علينا ما دعا لله دا أيها المبعوث فينا جئت بالأمر المطاع جئت شرفت المدينة مرحبا يا خير دار. தஃப் அடித்து படிக்கிறாங்க. பைத்தெல்லாம் படிக்காதே, தஃப் அடிக்காதே, இந்த மாதிரிலாம் பாடலாம் படிக்கக்கூடாது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? கேட்டுக்கிட்டு இருந்தாங்களா? ரசூலுல்லாவே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கேட்டாலும் நாங்கள் கூடாதுன்னு சொல்லுவோம். சொல்லிட்டு போ நீ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக இது நடக்குது.
பைத்து படிக்கிறாங்க, தஃப் அடித்துட்டு போறாங்க. இதுதானே ஊர்வலத்தில் நடக்குது. ஊர்வலம் பற்றிய அந்த செய்தி அது முஸ்லீம் ஷரீஃபில் நான் சொல்ல வந்த செய்தி இது அல்ல. முஸ்லீம் ஷரீஃபினுடைய கடைசி பகுதியில் இருக்குன்னு சொன்னேன், அது இது அல்ல. அது இனிமே தான் சொல்ல போறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்கிறார்கள், வாழ்த்துகிறார்கள், பாடுகிறார்கள், அவர்களிடத்தில் துஆ செய்ய சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்கன்னு அழைக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சரி பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ், இப்போ நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க, நான் உங்களோட தான் இருக்க போறேன், இந்த மதீனா ஷரீஃபில் தான் இருக்க போறேன், நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க போங்க, வெயில் வேறு அதிகமா இருக்கு, நீங்க போங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க பிரிய மனசு இல்லாம பிரிஞ்சு போறாங்க. ஃபி சிக்ககில் மதீனா, அந்த ஹதீதை நீங்க பாருங்க எப்படி இருக்குன்னா, யுனாதூனா, கோஷமிட்டு கொண்டு சென்றார்கள் தெருக்களிலே, ஊர்வலமா போனாங்கன்னு இருக்கு ஹதீது. யுனாதூன ஃபி சிக்ககில் மதீனதி யா முஹம்மது யா ரசூலல்லாஹ், இப்படி தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கோஷம் எழுப்பினார்கள். அவ்வளவு ஹதீஸ் தெளிவா இருக்கேப்பா. இப்போ இந்த ஊர்வலம் சரி, அந்த ஊர்வலம் இருக்கட்டும், நீ நடத்துற அந்த ஊர்வலம் என்ன ஊர்வலம்? தீனுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றியா? நாங்க நடத்துனது தீனே கிடையாது, நாங்க அதுதானே சொல்றோம், நீ தீன்லே இல்லைன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அருமையான பெருமக்களே, இவ்வளவு தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே சஹாபிகள் மதீனாவினுடைய தெருக்களிலே கோஷமிட்டு கொண்டு ஊர்வலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருநாமத்தை உச்சரித்தவர்களாக சென்றார்கள் என்று இவ்வளவு தெளிவா இருக்கு. அபூ லைலா அப்படின்னு ஒருத்தர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்தில் வர்றார். இது எல்லாமே ஹதீதுகள் தான். குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லிட்டு ஆயத்துக்களை சொல்லியாச்சு. வம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ் லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் வஅத ஃபீஹிம் ரசூலா குல் பி ஃபத்லில்லாஹி வ பி ரஹ்மதி, எல்லாமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டாடுங்கங்குது. அவங்கள பத்தி சொல்லுங்க, அவங்கள பத்தி பேசுங்கங்குது. அப்ப அந்த சமயத்துல அபூ லைலா அப்படின்ட்டு ஒருத்தர் வர்றார். ஒரு சஹாபி வந்தான், வந்து யார சொல்லுதான், நான் உங்களுக்கு முன்னால பாட்டு படிக்கணும்னு விரும்புகிறேன், படிக்கட்டுமா? பாட்டுன்னு நம்ம சொல்கிறோம், அரபியில் என்ன சொல்லுவா, மௌலிதுன்னு சொல்லுவா. இது என்ன இப்போ பாட்டுன்னு சொன்னால் பரவாயில்லையா? மௌலிது மஜ்லிஸ்ன்னு இல்லை, எங்கள் வீட்டில் நாங்கள் பாட்டு மஜ்லிஸ் வைக்கிறோம் அப்படின்னா பரவாயில்லையான்னு கேட்குறேன். அவர் அதனை சொல்கிறாரு, நான் கவிதை படிக்க போகிறேன், உங்கள் மேலே நான் புகழ்ந்து பாட போகிறேன், எனக்கு அனுமதி தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. படிக்கட்டுமான்னு கேட்குறாங்க. படிங்கங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க சொல்றாங்க, யார சொல்லலாம், நாங்க உங்களை புகழ்றதுனால எங்களுடைய புகழ் வானத்துக்கு மேல போயிடுச்சு, வானத்துக்கு போயிடுச்சு. ஒயின்னால நர்ஜு ஃபௌக ذلك மல்ஹரா, அதுக்கு மேலேயும் போறதுக்கு எங்களுக்கு ஆசை, எங்களுடைய நாட்டம் வானத்துக்கு மேலேயும் போகணும். அப்படின்னா என்ன, உங்களை புகழ்ந்து புகழ்ந்து பாடி நாங்க அதுக்கு மேலேயும் போகணும் அப்படின்ட்டு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இலா ஐனா அபி லைலா, வானம் வரைக்கும் சரி, வானத்துக்கு மேலேயும் போக போகிறேங்கிறீங்களே, எங்கே போக போகிறீங்க? யார் கேட்குறா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க அபூ லைலாட்ட. இப்படியே கேட்குறாங்க, இலா ஐனா யா அபி லைலா, அபூ லைலா வானத்துக்கு மேலேயே போக போகிறேங்கிறீங்களே, எங்கே போக போகிறீங்க? உடனே அவங்க பேசணும், கால இலல் ஜன்னா, சொர்க்கம் அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்படி புகழெல்லாம் பாடி நீங்கள் சொர்க்கம் போயிட முடியுமான்னு கேட்டாங்க. நஅம் இன்ஷா அல்லாஹ்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன அழகான பதில் சொல்றாங்க, நஅம் இன்ஷா அல்லாஹ், அப்படி நீங்கள் புகழ்வதால் பாடுவதால் இந்த கீர்த்தியை அடைவதின் காரணத்தினால் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கம் போவீங்க. நஅம் இன்ஷா அல்லாஹ் என்கிறார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் இவ்வளோ அழகாக பாடிய உங்களுடைய அந்த பாடல் அழகா இருக்கு, அதனால உங்களுடைய பற்களை விழாமல் பாதுகாப்பானாக. பல்லு விழுந்துட்டா சொல்லு போயிடும் இல்லை, ஒரு பல்லு இல்லாமல் ஒருத்தர் பாட்டு படித்தா எப்படி இருக்கும், பா பாபன் இருக்கும் இல்லை, படிக்க முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ கேட்டதுனால அந்த சஹாபி நீண்ட நாட்கள் வாழ்ந்தாங்களாம். வரலாற்றில் ஒரு செய்தி இருக்கிறது, 180 வயசு வாழ்ந்திருக்கிறாங்க. 180 வயசு வாழ்ந்திருக்கிறாங்க, ஒரு பல்லு கூட விளையில கடைசி வரைக்கும். 60 வயசுலேயே 6 பல்ல காணா போகுது. அப்ப 180 வயதுக்கு பிறகும் கூட ஒரு பல் விழாமல் அவர்கள் என்ன செஞ்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ. எதனால கிடைச்ச துஆ? மௌலிது ஓதுனதுனால.
மௌலிது ஓதுனால கிடைத்த அந்த துவாவை நீங்க பாருங்க. ஒரு சமயம் மதீனா ஷரீஃபில் மழை இல்லாமல் போச்சு. மழை இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டது. அப்போ அவங்க மக்கள்லாம் யாரும் சொல்லலாம், மழை இல்லை, மழை வேணும் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, கையை வைத்துனாங்க. இனி கையை வைத்துட்டா மழை தானே, மழை கொட்டோன்னு கொட்டிடுச்சு. அப்போ அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க, இப்போ அபூ தாலிப் அவர்கள் இருந்திருந்தால் லகர்ரத் ஐனா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் வளர்த்தது அவங்க தானே. யார் வளர்த்தா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள. அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாலேயே வாப்பா அப்துல்லா நாயம் ரலியல்லாஹு அன்ஹு போய் சேர்ந்துட்டாங்க. அப்புறம் பாட்டனார் அப்துல் முத்தலிப் வளர்த்தாங்க. அதுக்கு பிறகு அபூ தாலிபுடைய மடியில் தானே வளர்ந்தாங்க. எவ்வளோ பெரிய பாதுகாப்பாக இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. பெரும் பாதுகாப்பு இல்லையா? அப்போ அபூ தாலிப் இப்போது இருந்தால் கர்ரத் ஐனா, அவங்களுடைய கண்கள் எல்லாம் குளிர்ச்சியாகிவிடும் என்று சொல்லிட்டு, ஏன்னா என்னை பற்றி அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, பாடி இருக்கிறாங்க. என்னை பற்றி அவங்க பாடி இருக்கிறாங்க. அந்த பாடலினுடைய அடிப்படை தான் இன்றைக்கி நான் என்னை பார்த்தது இந்த மழை பெய்யறதுக்கு, நான் கேட்டது மழை கிடைக்குது. இது சம்பந்தமாக அவங்க ஏற்கனவே பாடிட்டாங்க. யார் பாடிட்டா? அபூ தாலிப் நாயகம் பாடி இருக்கிறாங்க. சொல்லிட்டு, அலியே நீங்கள் அது உங்களுக்கு தெரியும் தானே, அதை படிங்கிறாங்க. உங்கள் வாப்பா பாடினது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க அலி நாயகம் எழுந்து சொன்னாங்க, கண்ணக்க துரீது கவுலா, நாயகமே அவங்க நிறைய பாடல் பாடி இருக்கிறாங்க, ஆனால் நீங்கள் இந்த இடத்துல சொல்கிற சொல்லி இதுவாகத்தான் இருக்கும். நான் சொல்வது சரியா என்பதை பாருங்கள். அப்படின்னு படிக்கிறாங்க. எங்க படிக்கிறாங்க? பள்ளி வாசலுக்குள்ள பாடல் நடக்குது, மஸ்ஜிது நபவியில. அவ்வளவு அற்புதமான மஸ்ஜிதுக்குள்ள அலிநாயகம் தன் வாப்பா படித்த அந்த பாடலை படிக்கிறாங்க. எத்தனையோ பாடல், இதைத்தான் நீங்க படிக்கிறீங்க, நாடுறீங்க நினைக்கிறேன். கண்ணக்க துரீது கவுலா, நான் இப்ப படிக்க போறேன், அதான் இருக்கணும். வாபியது, தன்னுடைய சகோதரர் பிள்ளையை பார்த்து அபூ தாலிப் நாயம் படிக்கிறாங்க, உங்க முகம் என்ன அழகு, என்ன அழகு, என்ன லட்சணம், என்ன வடிவு, என்ன அற்புதமான ஒரு நிறம். இந்த நிறத்தை பற்றி எழுதும் பொழுது ஷமாயில்ல குறிப்பிடுவாங்க. ஷமாயில் திருமதியை சொல்லலை, அவங்களுடைய அழகை பற்றி, அவங்களுடைய ஷமாயிலை பற்றி பேசிட்டு வரும்போது அறிஞர்கள் எழுதுவாங்க, இவர்களுடைய அழகுக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழகுக்கும் இடையில உள்ள வித்தியாசத்தை பற்றி எழுதுவாங்க. என்ன எழுதுறாங்கன்னா, ரெண்டு பேருமே ரொம்ப அழகுதான், ஆனால் அவர்கள் வெள்ளை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட வெள்ளை நிறம் கூட இருந்தது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சிகப்பு நிறம் கூட இருந்தது. இன்னொரு தகவல் நான் உங்களுக்கு சொல்லவா? உலமாக்கள் நிறைந்த ஊர் கேட்டிருப்பீங்க. அதுவும் எந்த ஊர்லேயும் இல்லாத அளவுக்கு இந்த ஊரில் தான் அதிகமான பயானே நடக்குது. நீங்கள் எல்லா ஊர்களையும் பயான் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த ஊரில் எல்லா பகுதிகளிலும், எல்லா நிலைகளிலும், எல்லா காலங்களிலும் பயான் நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால் கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் இதை இடத்துக்கு நான் சொல்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் போனாங்கல்ல, மேராஜுக்கு போகும்போது அந்த புராக்குக்கு வியர்த்தது. புராக்குக்கு வியர்த்த அந்த வியர்வை இந்த பூமியிலே விழுந்த பொழுது அது மஞ்சள் நிற ரோஜாவாக முளைத்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் வியர்வை ஏற்பட்டது. இதெல்லாம் அவங்க பார்வையில் கதை, அவங்க பார்வையில் கதை, நமக்கு கற்பூரம். அவன் கதைண்டே கணிச காலமெல்லாம் அவனோட காலமே கதையாகவே முடிஞ்சு போச்சு. அருமையான பெருமக்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய வியர்வை இந்த பூமியிலே விழுந்த பொழுது அவங்களுடைய வெள்ளை ரோஜா முளைத்தது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வியர்வை இந்த பூமியிலே முளைத்த பொழுது சிகப்பு ரோஜா முளைத்தது. இப்போ நம்முடைய மசாலெல்லாம் என்ன வச்சுருக்கிறோம்? சிகப்பு ரோஜா வச்சுருக்கோம் இல்லை? ஒரு ஹதீஸை பாருங்க, மன் அராத ஐயஷும்ம ராயிஹதி ஃபல்யஷும்மல் வர்தல் அஹ்மர். யாராவது என் உடம்பிலிருந்து வரக்கூடிய வாசனையை நுகர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் சிகப்பு ரோஜாவை நுகர்ந்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.
மன் அராதாய் அஷும்ம ராயஹதி, என்னுடைய ராயஹத்தை, என்னுடைய மனத்தை நீங்கள் நுகர விரும்புகிறீர்களா? என்ற மனம் உங்களுக்கு வேணுமா? ஆமாம், அதனால் ரோஜா, எல்லா இடத்துலையும் ரோஜா, ஹாஜானா எதிர்த்தில் ரோஜா, ரோஜா மலை குவியலாகவே இருக்குது. இங்கே எஜமான்ட்ட போனால் ரோஜா ஒவ்வொரு இடத்துலையும் ரோஜா கையிலேயே தர்றாங்க. பாஷா நாயஞ்சன் போயிட்டா. சில பேருக்கு ரோஜாண்டாலே அலர்ஜி ஆகிடுது. என்ன செய்யறது? அவங்களுக்கு அலர்ஜி. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன் அராத அன் யஷும்ம ராயிஹதி, என்னுடைய ராயிகத்தை, என்னுடைய சுமல் உங்களுக்கு வேணுமா? ஃபல் யஷும்மல் வர்தல் அஹ்மர், சிகப்பு ரோஜாவை நீங்கள் நுகருங்கள் என்று. இது தஃப்சீர் ரூஹுல் பயானிலே இந்த செய்தி இடம்பெறுகிறது. ஒரு வித்தியாசமானதுங்கிறதுனால நம்ம மக்களுக்கு எந்த கிதாபில் வருதுன்னு சொல்லணுங்கிறது அவசியம் இல்லை. அவன் தானே தலீல் அதுன்னு கேட்பான். இருந்தாலும் இது ஒரு வித்தியாசமாக இருக்கிறது என்பதற்காக சொல்கிறேன். எல்லாமே தலீலோடு தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். தலீல் இல்லாமல் எதுவும் ஒன்றும் பேச இல்லை. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய அழகை குறித்து அபூ தாலிப் நாயகம் அப்பவே படிச்சுட்டாங்க. வாபியல், என்ன அழகு, என்ன லட்சணம். இஸ்தஸ்கல் கமாமு பி வஜ்ஹி, இந்த முகத்தை பார்த்தாலே மேகங்கள் மழை பொழிந்து விடும். அபூ தாலிப் நாயகம் படிச்சுக்கிறாங்க பாருங்க. இந்த முகத்தை பார்த்தாலே மேகம் முகம் மழை பொழிந்து விடும். சிமாம் யதாமா இஸ்மத்துல் லில் அராமில், யத்தீம்களினுடைய சிகரம், யத்தீம்களினுடைய பாதுகாப்பு, அராமில் என்று சொல்லக்கூடிய விதவை பெண்களினுடைய பாதுகாப்பாக திகழக்கூடியவர்கள் நீங்கள் என்று அபூ தாலிப் நாயகம் பாடியதை இப்ப பாடுங்க. இப்ப நான் கேட்டது, என்ன பார்த்தது, மழை வந்துடுச்சு இல்ல, அது பார்த்தா அவங்களுடைய கண் குளிர்ச்சியாக ஆகிவிடும், சந்தோஷம் அடைஞ்சிருப்பாங்க. அலி நீங்க பாடுங்க, இப்ப அவங்க ஹயாத்தா இல்லை, நீங்க பாடுங்க. நாங்க பாடுனாங்க. பள்ளியில் நடக்குது. இப்ப இதெல்லாம் பள்ளியில் நடந்தது தானே. பள்ளி அப்போ பள்ளிக்கு வெளியில் உட்காந்து நம்ம ஓதுறதுனால அப்படி சொல்கிறாங்களோ என்னமோ தெரியல. அப்போ பள்ளிக்குள்ளே உட்காந்து ஓதலாமா அப்படின்ட்டு முடிவுக்கு வரணும். இதை விட இன்னொன்று பாருங்க, இது ஒவ்வொன்றும் ஒரு விளக்கத்துக்கு உரியது. சரி, அப்பாஸ் நாயகம் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சா, அவங்க வாப்பா கூட பிறந்தவங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், உங்களை புகழ்ந்து பாடணும்னு நான் விரும்புகிறேன், பாடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. பாடுங்கன்னு சொல்லிட்டு அதே வார்த்தையை சொல்றாங்க. அபூ லைலாக்கு சொல்றாங்க, பாடுங்கள், உங்களினுடைய வாயை அழகாக்கி வைப்பான், உங்களுடைய பற்கள் விழாமல் பாதுகாப்பான், பாடுங்க. ஹாத்தி லா யஃபுதுல்லாஹு ஃபக், லா யஃபுதுல்லாஹு ஃபக். அப்போ அவங்க படிச்சாங்க, நீண்ட பாடல். இந்த அபூ தாலிப் நாயகம் படித்தாங்கன்னு சொல்லி அலி நாயகம் படித்தாங்களே, 2 வரி ஒரு பைத்து. அது நம்ம 2 வரி இருந்தால் ஒரு பைத்து, நம்ம ஒரு பைத்து தான் படிச்சுக்கிறோம். அவங்க 80 பைத்து படிச்சிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து 80 பைத்து படிச்சிருக்கிறாங்க. அதில் ஒரு பைத்து தான் நமக்கு சொல்லியிருக்கிறோம் அலி நாயகம் சொன்னதை. அதே மாதிரி அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க படிக்கிறாங்க, ஒரு நீண்ட பைத்தை படிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன படிக்கிறாங்க அப்படின்னா, திபுத ஃபில் லிலாலி வஃபி முஸ்தௌதஇன் ஹைது யக்ஸிஃபுல் வரக். அது பாட்டா படிக்கணும். இதை நாயகமே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இலைகளை ஆடையாக அணிந்த காலத்தில் சுவன மரங்களினுடைய நிழலிலே நீங்கள் மனமாக வாழ்ந்தீர்கள் அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன கேட்குறோம், ஆதம் நபி எப்போ வந்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ வர்றாங்க? ஆதம் நபி முதல் நபியாக இருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபியாக வர்றாங்க. 1500 வருஷம் தான் ஆகிட்டு, அது பல்லாயிரக்கணக்கான வருஷம் ஆகிட்டு. சொர்க்கலோகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இலைகளை ஆடையாக உடுத்து கொண்டிருந்த அந்த வேளையிலே சுவன மரங்களினுடைய நிழலில் தீபத்த நீங்கள் மனமாக வாழ்ந்தீர்கள் அப்படின்னு படிக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பூமிக்கு இறங்கும் போது அதோடு நீங்க இறங்குனீங்க, ஆனால் பஷராக இறங்கவில்லை. அவர்களுடைய முதுகந்தண்டிலே எழுந்தீர்கள். அது கருவறைக்குள்ளால் வந்து அது அப்படி மாறி 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 வந்து செய்தனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதுகந்தண்டுக்கு வந்து அந்த முதுகந்தண்டிலே நீங்கள் இருந்ததால் அவர்கள் பயணித்த கப்பல் பாதுகாக்கப்பட்டு, இப்படி நிறைய பேசுறாங்க.
ஸல்லல்லாஹு கடைசியில் ஆமீனா நாயகிட்ட வந்து நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க, எங்கள் கண் குளிர்ச்சியாக நீங்கள் வந்திருக்கிறீங்க, உங்களை கொண்டு அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழியை தந்திருக்கிறான், நாங்கள் மகிழ்ச்சியையும் நேர்வழியையும் பெற்றோம் நாயகம் என்று முடிக்கிறாங்க. நான் ஒரு நிமிஷத்தில் முடிச்சிட்டேன், அவங்க 1 மணி நேரம் பாடி இருக்கிறாங்க. பெரிய பாடல் அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, மகிழ்வோடு இருக்கிறாங்க. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவை புலவர் இல்லையா? அன்றைய காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவையில் 3 அவை புலவர்கள் இருந்தாங்க. ஒன்று ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 3 பேரும் பெருங்கவிஞர்கள். இப்போ ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் படிக்கிறாங்க. وَأَحْسَنُ مِنْكَ لَمْ تَرَ قَطُّ عَيْنِي وَمِثْلُكَ قَطْ لَمْ تَلِدُ النِّسَاءُ. உங்களை விட அழகான யாரையும் எதையும் என்னுடைய கண்கள் பார்த்ததில்லை, நான் பார்க்கவே இல்லை நாயகமே. என்னுடைய கண்கள் உங்களை விட அழகான எதையும் யாரையும் பார்க்கல. சரி, இது ஒரு புகழ்ச்சி பாடல். ஓ மிதுலுக்க கத்து லம் தலிது நிசாவு, எந்த பொம்பளையும் உங்களை மாதிரி பெற்றெடுக்க இல்லை, பிள்ளைய பெறல. சரி, இதுவும் பரவாயில்லை. அடுத்த 3வது வரியை பாருங்க. ஹுலிக்த முபர்ரான் மின் குல்லி ஐபின், எந்த குறையும் இல்லாமல் பரிசுத்தமாக நீங்கள் பிறந்தீர்கள். பிள்ளை பிறந்தா கழுவுவாங்க இல்லையா? இந்த இதெல்லாம் இருக்கும், வயிற்றுலேருந்து வந்திருக்கும் போது சில நஜீசுகள்லாம் இருக்கணும், பிள்ளைய கழுவுவாங்க. அப்படி கழுவ வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி நீங்கள் பரிசுத்தமாக நீங்கள் வந்தீங்க. சரி, இதுவும் ஓகே. அடுத்தது தான் 4வது வரியை பாருங்க. இது எப்படின்னு ஆச்சரியமாக இருக்குது. கஅன்னக கது ஹுலிக்த கமா தஷாஉ, நீங்கள் எப்படி விரும்பினீர்களோ அப்படி நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது சாத்தியமா? நான் நினைக்கிற மாதிரி நான் படைக்கப்பட்டிருக்கிறேனா? நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிங்க. நாம் நினைக்க முடியுமா? உம்மோட வயிற்றுக்குள்ளே இருந்துக்கிட்டு நான் இப்படிலாம் இருக்கணும், 6 அடி இருக்கணும், 6 அடி 2 அங்குலம் இருக்கணும், இல்லை அப்படி என்னுடைய உடலை இப்படி என்னுடைய செஸ்ட் இத்தனை இருக்கணும், பாடி இப்படி இருக்கணும், இன்ன கலரில் இருக்கணும், இன்ன டிசைனில் இருக்கணும் அப்படின்ட்டு என்ன நான் டிசைன் பண்ண முடியுமா? தாயினுடைய வயிற்றிலிருந்தோ தந்தையினுடைய நுத்துஃபாவிலிருந்தோ முதுகுத்தண்டியிலிருந்தோ நான் டிசைன் பண்ண முடியுமா? இது யாருக்கு சாத்தியம்? கான்னக கத் ஹுலிக்த கமா தஷாஉ, நாயகமே நீங்கள் எப்படி விரும்பினீர்களோ அப்படி நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்போ இதில் யோசிக்க வேண்டிய விஷயம் இருக்கா இல்லையா? இது எப்படி சாத்தியம்? இது எங்கே பாடுறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் பாடுறாங்க. ஒரு தவறு நடந்தால் அந்த தவறை சுட்டி காட்டுவதில் முதலாவதாக இருப்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே. அவங்கள விட வேற யாரும் இருப்பாங்களா? இது தவறு அப்படின்னு சொல்லிடுவாங்க, இது சரியில்லை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஒரு பெண்மணி எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் தான் வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. போனாங்க, ஆயிஷா நாயகி வந்தாங்க. ஆயிஷா நாயகி மேலே ரசூலுல்லாஹ்க்கு எவ்வளோ பிரியங்கிறது நமக்கு தெரியும் தானே. மனைவிமார்களிலேயே ஹதீஜா நாயகிக்கு பிறகு, ஹதீஜா நாயகி இருக்கும்போது அவங்க யாரையும் திருமணம் முடிக்கல. அதற்கு பிறகு பல மனைவிகள் முடித்தாங்க. ஏக காலத்தில் 9 மனைவிகள் இருந்தாங்க. அந்த 9 மனைவிகளிலும் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீது கூடுதல் பிரியம். இது எல்லாருக்கும் தெரியும், ஹதீஸும் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அதை டிக்ளேர் பண்ணுறாங்க. ஒரு சஹாபி வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு விருப்பமானது யாரு அப்படிங்கும்போது ஆயிஷாங்கிறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக 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 விருப்பமானவர்கள். அப்படிப்பட்ட ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ மேடைகளை ஹஸ்ஸானுக்கு போட்டு பாடி இருக்கிறாங்க, பாட வச்சிருக்கிறாங்க. அதோடு மாத்திரமல்லாமல் நான் பார்த்திருக்கிறேன், அவர்களுடைய தோழர்கள் எல்லாம் அவர்களை சூழ்ந்து பாடிக்கொண்டிருப்பாங்க. அப்படி பாடிக்கொண்டு இருக்கும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க, அப்படியே அசைந்து இருப்பாங்க. ஃபதபஸ்ஸம்,
அவர்கள் புன்னுருவல் பூத்து கொண்டிருப்பாங்க அப்படிலாம் சொல்றாங்க. இப்படி நிறைய இந்த கவிதைகள் மஜ்லிஸ் மௌலிது மஜ்லிஸ் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்ததை பற்றி ஆயிஷா நிறைய சொல்றாங்க. அந்த ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடுதல் அன்பு கொண்டிருக்கிறாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே டிக்ளேர் பண்றாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஒரு மனைவி இன்னொரு மனைவி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட பேசிகிட்டே இருந்தாங்க. ஆயிஷா நாயகி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பேசிட்டு அவங்க போயிட்டாங்க. ஆயிஷா நாயகி கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த பெண் உங்களோட பேசினாங்களே, சில கேள்விகள் கேட்டாங்களே, ஆமாம், அறிவார்ந்த கேள்விகளாக அழகாக இருந்தது இல்லையா? ஆமாம் ஆயிஷா, அழகாக இருந்தது. அவங்களும் அழகாக இருக்காங்க இல்லையா? கேள்வி பாருங்க, கவனமாக இருக்கணும். அவங்களும் அழகாக இருக்காங்க இல்லையா? ஆமாம், அவங்களும் அழகாக தான் இருக்காங்க. அடுத்த ரெண்டு சரி, மூணாவது ஒன்று வந்தது பாருங்க, அழகாக தான் இருக்காங்க, ஆனால் ஆள் கொஞ்சம் குட்டை அப்படின்னாங்க. ஆயிஷா நாயகி ஆள் கொஞ்சம் குட்டை அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஆயிஷா இப்போ சொன்ன வார்த்தையை துப்பிடுங்கண்ணா. தன்னுடைய பிரியத்திற்குரிய மனைவி என்பதற்காக சும்மா இருந்துட்டாங்களா? எது சரியில்லையோ அது சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க. அது யாரா இருந்தாலும் சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பிரியமானவர்கள். ஆயிஷா நாயகி எத்தனை ஹதீதுகள் வருது. அவங்களே கேட்குறாங்க, மனைவிமார்கள் உங்களுக்கு விருப்பமானவர்கள் ஆயிஷா நீங்க தாங்கிறாங்க. அல்லாஹ்விடத்தில் சொல்றாங்க, யா அல்லாஹ், எனக்கு பல மனைவிமார்களை தந்திருக்கிறா, அவர்களுக்கோடு எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறா. நீ சொன்ன மாதிரி தான் நான் நடக்கிறேன். அவர்களுக்காக நாட்களை, எவ்வளவு நாட்களை யார் யாருக்கு பிரித்து கொடுக்கணுமோ அப்படி பிரித்து கொடுத்துருக்கிறேன். எவ்வளவு நேரத்தை கொடுக்கணுமோ கொடுக்குறேன். எவ்வளவு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணுமோ அதுக்கு தகுந்தவர் எல்லாமே நான் நீதியாக நடக்கிறேன். ஆனால் என் கல்பு மட்டும் ஆயிஷாவின் பக்கம் சாய்கிறது. என் கல்பு ஓன் கையில், ஃபீ யதிக், ஓன் கையில் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான். இப்போ ரெண்டு மனைவி இருந்தால் ஒரு மனைவியின் மீது கூடுதல் அன்பு இருக்கலாமா? இருக்கலாம், அது தவறல்ல. ஆனால் ரெண்டு மனைவிக்கும் சமமாக நடக்கணும். கொடுப்பதிலிருந்து நேரத்தை பிரித்து கொடுப்பதிலிருந்து அவங்களுக்கு என்ன செய்றீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு செய்யணும். ரெண்டு பிள்ளை இருக்கு, ஒரு பிள்ளையின் மீது கூடுதல் பாசம் இருக்குமா இல்லையா? தப்பா? அது தப்பு இல்லை. அது நம்முடைய கல்பிலே, அது கல்பில் உள்ளது. அந்த கல்பு அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. பாசம் என்பது கொஞ்சம் கூடுதல் குறைவாக இருக்கலாம். ஒரு ஸ்கூலில் 10-50 பிள்ளைகள் இருப்பான், ஒரு பையன் மேலே ஒரு வாத்தியாருக்கு பிரியம் கூட இருக்கு, தப்பு கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் எல்லா பிள்ளைகளையும் சமமாக நடத்தணும், சரியாக நடத்தணும். நீங்க பொருள் கொடுக்குறீங்களா, அல்லது அவங்களுக்காக ஓய்வு கொடுக்குறீங்களா, அல்லது ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறீங்களா, எல்லாத்தையும் சமப்படுங்க. இதுதான். அப்ப ஆயிஷா நாயகி அவங்க அழகா இருக்காங்க. அந்த பொண்ணு, ஆமா, அவங்க கேட்ட கேள்வி அழகா இருக்கு, ஆமா, ஆனா ஆள் கொஞ்சம் குட்டை, துப்பிருங்கன்ட்டாங்க. கண்டிச்சிட்டாங்க இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி கண்டித்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ஸானை ஏன் கண்டிக்க இல்லை? ரலியல்லாஹு தஆலா. கஅன்னக கத் குலிக்த கமா தஷா, நீங்கள் விரும்பிய மாதிரி நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இது ஒரு பேர் ஆச்சரியமா இல்லையா? இது எங்காவது நடக்குமா? யோசிங்க. யாருக்காவது சாத்தியமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர. அது அவங்களுக்கு சாத்தியம் என்று இருப்பதால் தான் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? அமைதியா இருந்தாங்க. இல்லைன்னா இப்போ சொல்லியிருப்பாங்கல்ல, என்ன நான் நினைச்ச மாதிரி என்ன படைக்க முடியுமா, நான் படைக்கப்பட்டிருக்கிறேன் அல்ல, அப்படியா, நான் எங்க நினைச்சேன் அல்ல, நான் இந்த மாதிரி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். சொல்லலையே. இது ஒரு பெரிய ஆச்சரியம் சகோதரர்களே. இதெல்லாம் இவ்வளவு தெளிவாக இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை அங்கீகரிக்கிறாங்க. இது அவங்களுக்கு முன்னால் உட்கார்ந்து பாடுறாங்க. இப்படி பாடல் பாடி கொண்டாடியதுங்கிறது நிறையவே இருக்கு. எல்லா கட்டத்திலையும் அது நடந்திருக்குது. நான் கடைசி அந்த நேரத்தில் வரிசையாக கடன்னு சொல்லி நான் முடிச்சிருவேன். இப்போ பாருங்க, குர்ஆன்ல சூரத்து மரியம்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, வஸ்ஸலாமு அலைய யௌம உலித்து, நான் பிறந்த நாள். யார் சொல்றா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் பிறந்த நாள், நான் மரணிக்கும் நாள், நான் கியாமத்தில் எழுப்பப்படும் நாள் எல்லாம் விசேஷமான நாள், சலாமத்தான நாள் அப்படிங்கிறாங்க. அட, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாள் சலாமத்தான நாள் சொன்னா ரசூலுல்லாஹ் பிறந்த நாள் சலாமத்தான நாள் இல்லையா? குர்ஆனே சொல்லுது, வஸ்ஸலாமு அலைய யௌம உலித்து வ யௌம அமூத்து வ யௌம உபஅத் ஹய்யா, நாளை நான் எழுப்பப்படும் போது, உயிராக எழுப்பப்படும் பொழுதும், நான் மரணிக்கக்கூடிய நாளும்,
நான் பிறந்த நாளும். இயேசு கிறிஸ்து அப்படின்னு டிசம்பர் 25 கொண்டாடிட்டு இருக்கிறாங்களே, அப்ப அது நான் பிறந்த நாள், மகிழ்ச்சிக்குரிய நாள் என்று அவங்க சொன்னதாக குர்ஆன் சொல்லுது, அங்கீகரிக்குது. வஸலாமுன் அலைஹி யௌம வலித வ யௌம யமூத் வ யௌம யுபஅத் ஹய்யா. இது யார் சொல்ற? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாள் கொண்டாடத்திற்குரிய நாள், சிறப்பிற்குரிய நாள், மகத்துவத்துக்குரிய நாள், அவர்கள் மரணிக்கிற நாள், அவர்கள் எழுப்பப்படக்கூடிய நாள், எல்லாமே சலாமத்து நாள், கண்ணியத்திற்குரிய நாள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்படி இருக்கும்போது இதை விட பெரிய பாருங்க, இந்த மாயிதான்னு ஒன்று இருக்குல்ல, சூரத்துல் மாயிதா. இந்த மாயிதா அப்படின்ட்டு ஒரு வசனம், ஒரு வார்த்தை அந்த சூறால இடம்பெறதுனால அதுக்கு மாயிதான்னு பேர் வந்தது. அது என்ன மாயிதான்னு? என்ன சாப்பாடு டேபிள். மாயிதான்னு சொன்னால் டைனிங் டேபிளுங்க, அதாங்க மாயிதா. மாயிதான்னா உணவு மறவை அப்படின்னு தமிழில் சொல்லுவான். நமக்கு தமிழில் உணவு மறவைனா நமக்கு விளங்காது, டைனிங் டேபிள்னா எல்லாத்துக்கும் விளங்கிடும். என்ன செய்யுது? அப்படி தான் இப்போ நிலைமை இருக்குது. சுவிட்சின்னா எல்லாத்துக்கும் விளங்குது, மின்சார பொத்தான்னு சொன்னால் விளங்க மாட்டேங்குது. இப்போ அப்போ அது ஒரு மொழியில் பழகிட்டோம். அப்படி சைக்கிள்னா விளங்கும், 2 சக்கர மிதி வண்டின்னா பசங்கள்ட்ட சொன்னால் தமிழில் சொல்லுங்க வாப்பா, இல்லை தமிழில் சொல்லுங்க வாப்பான்ட்டு போயிடுவான். அப்போ இங்கிலீஷில் சொன்னால் தான் அந்த இங்கிலீஷே தமிழ் ஆகிடுச்சு. இப்படி இருக்குது. அடுப்புங்கிறனா எல்லாருக்கும் தெரியும், கிச்சன்னா டக்குன்னு எல்லாம் விளங்கிக்கணும். அடுமனைன்னா விளங்குமா? அடுமனை என்னதா இப்படி பயங்கரமாக இருக்குது. அருமையான பெருமக்களே, மாயிதா என்று சொன்னால் உணவு மறவை, அதாவது டைனிங் டேபிள். அப்ப இந்த டைனிங் டேபிள்ங்கிற ஒரு வார்த்தை அதுல வருது. என்ன வருது அதுல? ரப்பனா அன்சில் அலைனா மாஇதத்தம் மினஸ் ஸமா. இறைவா, ஈசா நபி ஒரு துஆ ஒன்று செய்கிறாங்க அல்லாஹ் இடத்துல. வானிலிருந்து டைனிங் டேபிள், சாப்பாடோடு அந்த டைனிங் டேபிளை கீழே இறக்கு அப்படிங்கிறான். வானத்திலிருந்து உணவோடு அந்த டேபிளை கீழே இறக்கு எங்களுக்கு தான். அது ஒரு முஅஜிசத்துக்காக வேண்டி, அது காரணம், அது ஒரு நீண்ட வரலாறு. அப்போஸ்தலர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க, அப்போஸ்தலர்களுக்காக வேண்டி அது அழைக்கப்பட்டது. அப்போ அது அங்கிருந்து வந்து கீழே இறங்கிச்சு, உணவு அதில் இருந்தது, எல்லாரும் சாப்பிட்டாங்க. இது அந்த கிறிஸ்தவ சகோதரர் கூட 5 அப்பம் மீனும் கொண்டு அப்படின்ட்டு அந்த 5 அப்பம் மீன் அதில் இருந்ததாக அவங்க சொல்கிறாங்க. அவங்க பாடலில் அது இருக்கு, 5 அப்பம் மீனும் கொண்டுன்னு படிப்பாங்க. சரி, எப்படி இருக்கட்டும், மொத்தத்தில் உணவு வானிலேருந்து இறங்கிச்சா இல்லையா? இறங்கிச்சு. ஏன்னா குர்ஆன் சொல்லுதே, ரப்பனா அன்சில் அலைனா மாஇதத்தம் மினஸ் ஸமா, வானிலிருந்து எங்களுக்கு அந்த உணவு மறவையை, டேபிளை, உணவு தட்டைன்னு இறக்குவாயாக. இறங்கிச்சு, சாப்பிட்டாங்க. இப்போ இதில் என்ன? அதுக்கு அடுத்து பாருங்க, தக்கூலுலனா ஈதன், நீ அப்படி வானத்திலிருந்து அந்த உணவு தட்டை நீ இறக்கினால் அது எங்களுக்கு பெருநாளாக மாறிவிடும், பெருநாளாக ஆகிவிடும். வானத்திலிருந்து ஒரு தட்டு, சாப்பாடு தட்டு பூமிக்கு வந்தால் பெருநாள் என்றால், இந்த உலகமே படைக்கப்படுவதற்கு யார் காரணமாக இருந்தார்களோ அவர்கள் பிறந்த நாள் பெருநாள் இல்லையா? என்ன ஆச்சரியம்! நம்ம யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை, பிற சில மத கோட்பாடுகளை நம்ம படிக்கும்போது சில விஷயங்கள் அசிங்கமாக நமக்கு படுது. பிற மத கோட்பாடுகள் அவங்கள பற்றி பேசுகிறாங்க. ஆனால் அதையெல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்க? அதெல்லாம் புனிதமாக பார்க்கணும், புனிதமாக என்ன செய்யணும், பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அது அவங்களுடைய கோட்பாடு. ஆனால் அவங்களுடைய அந்த கருத்து, அவங்களினுடைய அந்த வேதம் என்று அவர்கள் எதை கருதுகிறார்களோ அதிலே அசிங்கமாக இருக்கக்கூடிய வசனங்களையும் வாக்கியங்களையும் வார்த்தைகளையும் புனிதமாக அவங்க பார்க்குறாங்க. ஆனால் எந்த அசுத்தமும் இல்லாமல் புனிதமாக இருக்கக்கூடிய ஒருவரை கொண்டாடுவதை அசிங்கமாக பார்க்கிறார்கள் என்றால் இவங்க எவ்வளோ அசிங்கமானவங்க! உலகத்தில் வேறு யாரும் இப்படி என்ன செய்ய மாட்டாங்க, தங்களுடைய தலைவர்களை இவ்வளவு தரம் தாழ்த்தி பேச மாட்டாங்க, தரம் தாழ்த்தி பார்க்க மாட்டாங்க. என்ன ஆச்சரியமாக இருக்குது! லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அவங்கள குறித்து எவ்வளவு செய்திகள் குர்ஆனில் இருக்குது, எவ்வளவு சிறப்புகள் இருக்குது, கொண்டாட சொல்லுது. அப்போ நீ எங்களுக்கு இறக்கு, வானிலிருந்து அந்த உணவு தட்டை நீ இறக்கினால் அது எங்களுக்கு பெருநாள் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லும் பொழுது
இவங்க என்ன ஆச்சரியமாக இருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்கணும், அவங்க வந்த நாள் இதை விட ஒரு பெருநாள் பெரிய பெருநாள் இருக்க முடியுமா? கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து கொஞ்சம் வசைப்பாடினாங்க, திட்டி பாட்டு பாடினாங்க. அந்த காலத்தில் பாடல்களுக்கு கவிதைகளுக்கு மிக முக்கியத்துவம் இருந்தது. சும்மா திட்டுறதுக்கும் பாடலிலே திட்டுறதுக்கும் சும்மா வாழ்த்துறதுக்கும் பாடலிலே வாழ்த்துவதற்கும் இடையில வித்தியாசம் உண்டு. ஒருத்தரை அவர் புகழ்றோம், அவர் ரொம்ப கொடையாளி, நல்லவர், தூயவர், பத்தினித்தனமானவர், மேன்மையானவர் அப்படின்னு சொல்றோம், இது ஓகே. அதையே பாடலாக படித்தால் எப்படி நாம் உரையாடைகளை பேசினோமோ அதை விட 100 மடங்கு சிறப்பு அந்த பாடலுக்கு உண்டு. அந்த காலத்தில் அப்படி ஒரு தனி மரியாதை இருந்தது, இலக்கியம் நிறைந்த காலமாகவும் அது இருந்தது. இப்ப இந்த இடத்துல பாருங்க, எதிரிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எத்தனை திட்டி இருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு திட்டி இருக்கிறாங்க. எதுக்குமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லல. சொல்லிக்கிறாங்களா? பதில் சொல்லல. யாரையும் பதில் சொல்லவும் இல்லை, எனக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லல. அபு தருண்டா மஜ்னூன், நஊது பில்லாஹ் மஜ்னூன் சொன்னா குர்ஆன் சொல்லுதில்ல, எல்லாத்துக்கும் அல்லாஹ் பதில் சொல்லிட்டான், எல்லாத்துக்குமே அல்லாஹ் பதில் சொன்னான். ஆனால் கவிதையால் யாராவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்கி பாடினால் ஹஸ்ஸானை கூப்பிட்டு இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஸ்ஸான் எதுல பதில் சொல்லுவாங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹு? கவிதையில. கவிதையில் என்ன செஞ்சாங்க? பதில் சொன்னாங்க. அப்ப அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அந்த கவிதைக்கு ஒரு முக்கியத்துவம் இருந்தது, அந்த பாடல்களுக்கு முக்கியத்துவம் இருந்ததுன்னு தெரியுதா இல்லையா? இந்த கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கவிதையால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன செஞ்சாங்க? சுடு சொற்களால் கவிதை வார்த்தைகளை விட்டாங்க. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்தது. ஒரு கட்டத்தில் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. உம்பிது அன்ன ரசூலல்லாஹி அவ்அதனி, அவங்க எச்சரிச்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிச்சாங்க, ஒரு கருத்தின்படி கஅபை எங்கு கண்டாலும் கொன்று விடுங்கள்னு சொன்னதாக கூட ஒரு தகவல் இருக்கு. கஅப் இப்னு ஸுஹைரை நீங்க கண்டா கொன்னுடுங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. மொத்தத்தில் எச்சரிச்சிருக்கிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு முன்னால உம்பிது அன்ன ரசூலல்லாஹி அவ்அதனி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை குறித்து எச்சரித்திருக்கிறார்கள் என்ற செய்தி எனக்கு அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, வல் அஃபு இந்த ரசூலில்லாஹி மஅமூலு, அல்லாஹ்வினுடைய தூதரிடத்திலே மன்னிப்பு என்பது ஆதரவு வைக்கப்பட்டது. நான் மன்னிப்பை நாடி வந்திருக்கிறேன் அப்படின்னு என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க. இதுக்கு பேர் பானத்து சுஆத்னு இதுக்கு ஒரு பேர். இன்னைக்கு அந்த கவிதை இருக்கு, இன்னைக்கு அந்த கவிதை இருக்கு. அந்த கவிதையை பாடும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? தன்னுடைய மேனியில இருந்த அந்த துண்டை எடுத்து அப்படியே என்ன செஞ்சாங்க? அவங்க மேலே போட்டாங்க, போர்த்துனாங்க. நார்சா கொடுத்தாச்சா இல்லையா? பாடியவர்களுக்கு பரிசு கொடுத்தாச்சு. நார்சா செய்தனா ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஹஜௌத முஹம்மதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதை கவிதையிலே படிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டியா நீ பாடுகிறாய், அவர்களை எதிர்த்தா பாடுகிறாய், அவர்களை குறை சொல்லியா நீ பாடுகிறாய். நான் சொல்றது எல்லாமே ஹதீதுகளில் இடம்பெற்றிருக்கு. தலைப்பு தானே குர்ஆன் ஹதீஸில் இருக்காண்டு. அப்ப ரசூலுல்லாஹ்வை நீ குறைத்து பாடுகிறாய், ஃபஅஜப்தானு, நான் அதற்கு பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரியில் சொல்றாங்க பாருங்க, அப்படி நான் பதில் சொல்வதால் அல்லாஹ்விடத்திலே அதற்கு எனக்கு கூலி உண்டு, நன்மை உண்டு அப்படிங்கிறாங்க. என்ன அர்த்தம்? மௌலிது ஓதினால் சவாபு உண்டு அப்படின்னு ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது அப்படின்னு ரசூல் சொன்னாங்களா என்ன? எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் தானேப்பா நடக்கு. அப்ப இதுக்கு கூலியும் உண்டுங்கிறாங்க, அவங்களுக்கு பரிசுகளும் கொடுக்கறாங்க. எத்தனை விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் எங்க கொண்டு போறது? நம்ம நடந்து கொண்டு வரக்கூடிய மொத்தமும் சரி
ஒரு கட்டத்தில் இப்படி பாடும்போது ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, இன்ன ரூஹல் குதுஸி லா யஸாலு யுஅய்யிதுக மா நாஃபஹத் அன் ரசூலிஹி அனில்லாஹி வ ரசூலிஹி. யார் சொல்கிறா? ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, ஹஸ்ஸானே, அல்லாஹ்வை குறித்தும் அல்லாஹ்வினுடைய ரசூலாகிய என்னை குறித்தும் நீங்கள் பாடும் காலமெல்லாம் ரூஹுல் குதுஸ் என்று சொல்லக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களை வலிமைப்படுத்தி கொண்டிருப்பார்கள், உங்களோட இருப்பாங்க. அப்போ மௌலிது ஓதுறதுனால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஹாதிராவாங்க. மௌலிது ஓதுறதுனால அவனுக்கு ஜிப்ரீலை பிடிக்கல, யூதனுக்கு பிடிக்காது. இந்த யூதர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்களையும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் பிடிக்காதுன்னு வருது. ஏன்னா எல்லா விஷயத்தையும் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து போட்டு கொடுத்துட்றாங்களாம். செய்திகளை வந்து மறைமுகம், இவனை ஏதாவது திட்டம் தீட்டுவானுவோம், அல்லாஹ் அறிவிச்சிடும் போய் சொல்லுங்க. இந்த ரெண்டு பேரையும் அவனுக்கு பிடிக்காது. அவனுக்கு பிடிக்காத மாதிரி இவனுக்கும் பிடிக்காது. ஏன்னா மௌலிது ஓதுனா ஜிப்ரீல் வந்துடுவாங்களே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு மௌலிது ஓதக்கூடிய ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நீ வலிமைப்படுத்து அப்படின்ட்டு யார் கேட்குறான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஷரீத் ரலியல்லாஹு தஆலா அவர்களோட வாகனத்தில் போகிறாங்க. நான் தகவல்கள் நிறைய இருக்குது. மௌலிது ஓதுனதுக்கு, பாட்டு படித்ததுக்கு தகவல். சஹாபிகள் ஓதுனாங்களா? சஹாபிகள் ரசூலுல்லாஹ்க்கு முன்னாலேயே பள்ளிவாசலையே படித்தாங்க, ஓதுனாங்க அப்படின்னு இருக்கு. இப்போ அதுக்கு நீ என்ன பேர் வச்சிருக்க? நீ ஏதாவது ஒரு பேர் வை, நாங்கள் அதை மௌலிதுன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். நீ அதுக்கு வேறு ஏதாவது பேர் வைக்கிறியா? பாடுனாங்களா இல்லையா? அது பாட்டு பண்ணாங்க, நீங்கள் என்ன மௌலிது ஓதுறீங்க? பாட்டு தாண்டா மௌலிது, மௌலிது தாண்டா பாட்டு. அதுக்கு ஒரு பேர் இருக்குது, இதுக்கு ஒரு பேர். நீ ஒரு பேரை வச்சுக்கோ, வேற ஏதாவது பேரை வச்சுக்கோ. மௌலிதுன்னு பேரை வச்சுட்டு நீ சொல்கிற மாதிரி ஒரு பேரை வேண்டாம் வைப்பா, பரவாயில்லையா? சும்மா அநியாயத்துக்கு சகோதரர்களே. ஷரீத் ரலியல்லாஹு தஆலா அவங்க வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாகனத்தில் போயிட்டு இருக்கிறாங்க. முன்னால் ரசூலுல்லாஹ் உட்காந்துருக்கிறாங்க, பின்னால் ஷரீத் உட்காந்துருக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இந்த ஹதீதை யார் அறிவிக்கிறான்? அவங்களுடைய மகனார் அம்ர் இப்னு ஷரீத் அறிவிக்கிறாங்க. எங்கள் வாப்பா இப்படி போனாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, உமையத் இப்னு அபி ஸல்த்ன்னு ஒருத்தர் இருந்தார். உமையத் இப்னு அபி ஸல்த்ன்னு சொல்லி அவர் நிறைய கவிதைகளை பாடியிருக்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால். அப்போ அவருடைய கவிதைகள் வந்து ரொம்ப பிரபல்யம். ஆனால் அந்த கவிதைகள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமான பொருள் செறிந்ததாக இருந்தது, நல்ல கவிதைகளாக இருந்தது. அது ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்கவும் செஞ்சது அந்த கவிதைகள்லாம், அந்த பாடல்கள் எல்லாம். அப்போ கேட்டாங்க, ஷரீது நீங்கள் நல்லா படிப்பீங்க தானே, நிறைய பாடல்கள்லாம் பாடமாக்கி வச்சுருப்பீங்க தானே? சில பேர் நிறைய பாடல்கள்லாம் நிறைய பாடமாக்கி வச்சுருப்பாங்க. மௌலிதுலாம் வந்தால் இந்த பதங்கள்லாம் அடிச்சு விட்டுவாங்க, சும்மா கம்பீரமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி நிறைய பாடல்கள் நீங்கள் பாடிக்கிறீங்க தானே? அதே மாதிரி உமையத் இப்னு அபி ஸல்த்தினுடைய பாடல்கள் இருந்து உங்களுக்கு பாடம் இருக்கான்னு கேட்டாங்க. ஆமாம், நான் இனிமேல் நிறைய பாடம் இருக்குது. ஒன்று எடுத்து விடுங்களேன் அப்படிங்கிறாங்க. ஒன்று பாடுங்களேன் அப்படிங்கிறாங்க. நான் பாடினேன். ரொம்ப தூர பயணம், ஒரு பாட்டு பாடிட்டேன். பாட்டு பாடி முடித்ததும் நான் சொல்ல மாட்டேன், என்ன படிங்களேன் அப்படின்னு சொல்ல மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு ரெண்டாவது பாட்டு படித்தேன். பாட்டை படிச்சுட்டு முடிச்சிட்டேன். அப்படின்னாங்க. மூணாவது பாட்டு படித்தேன். 4, 5, 10, 20, 30, 50, 70, 80, 90, 100 பாட்டு படித்தேன். 100 பாடல் வரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசித்து கேட்டுருக்கிறாங்க. இல்லை, இதெல்லாம் ஹதீஸில் தானே இருக்கு. வாகனத்திலிருந்து இறங்கி, இது வாகனத்திலேருந்து படித்தது, வாகனத்திலிருந்து இறங்கி படித்ததுன்னு ஒன்று இருக்கு. ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு பெரிய பாடகர். அவங்களுடைய குரல் ரொம்ப அழகாக இருக்கும். ஆமிர் இப்னுல் அக்வா ரலியல்லாஹு அன்ஹு, புகாரிலாம் அதை பற்றி நிறைய வருது அவங்கள பற்றி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் கேட்டாங்க, ஒரு பயணம் போயிருக்கிறாங்க, ஒரு இடத்துல தங்கியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாரத்துக்கு பக்கத்தில் அவங்க இன்னொரு சஹாபிகளோட கூடாரங்கள் இருக்கும் இல்லையா, பக்கத்து கூடாரத்துலேருந்து ஒருத்தர் சஹாபிகள் உட்கார்ந்துருக்கிறாங்க. பக்கத்து கூடாரத்தில் இருக்கக்கூடிய சஹாபிகள் ஆமிர் இப்னுல் அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, ஆமிரே மின் ஹுனையாத்திக், உங்களுடைய பாட்டிலேருந்து ஒன்று எடுத்து விடுங்களேன் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் அப்படி அடித்து விடுங்களேன் அப்படிங்கிறோம். எல்லாம் டயர்டாக அப்படி வந்திருக்கிறோம், அந்த பாட்டு படித்தா கொஞ்சம் உற்சாகமாக இருக்குமே அப்படின்ட்டு. அப்போ பாட்டை படிக்க ஆரம்பித்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்து டென்ட்டில் இருக்கிறாங்க. யார் பாட்டு படிக்கிறா அப்படின்னு கேட்டால் பரவாயில்ல, என்ன கேட்குறாங்க பாங்க, மணி சாயிக். சாயிக்குன்னு சொன்னால் டிரைவர், இழுத்துட்டு போகிறவர்னு அர்த்தம்.
இந்த இதயங்களெல்லாம் ஈர்க்கக்கூடிய அந்த பாடகர் யாருப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இது யார் இவ்வளோ அருமையாக படிக்கிறார்? வாழ்த்துறாங்க சல்லல்லாஹு. ஆமீர் பின் அக்பர் சல்லல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த பாட்டு படித்ததுக்கு இவன் திட்டலை செய்யறான், பாட்டு படிக்கிறீங்களா அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்க? யர்ஹமுல்லா, அல்லாஹ் அவருக்கு அருள் புரிவானாக, ரஹமத்து செய்வானாங்கிறாங்க. அட மௌலிது ஓதினவங்கள ரஹமத்து செய்வானாங்கன்னு சல்லல்லாஹு சொல்கிறாங்க. இப்போ அல்லாவுடைய ரஹமத்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன செய்யுங்க? அல்லாவுடைய ரஹமத்தே ரசூல் தான். உமார் சொன்னாங்க இல்லா ரஹமத்து இல்லா ஆலமீ அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதே மாதிரி கூட்டாக பாடிய பள்ளிவாசல உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. முன்னாலே சொன்ன ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபஸ்ஸம் அப்படியே புன்முறுவல் பூத்தவது அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். அவங்க பாடிக்கிட்டே இருப்பாங்க, ரசூலுல்லாஹ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, சிரிச்சவண்ணம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு தடவை பனு நஜ்ஜார் கோத்திரம், பனு நஜ்ஜார் அங்கே நிறைய கோத்திரங்கள் குடும்பங்கள் இருக்குமா இல்லையா? அதில் பனு நஜ்ஜார் கோத்திரம்னு ஒரு கோத்திரம். அந்த பனு நஜ்ஜார் கோத்திரத்து பக்கமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கி போகிறாங்க. அப்படியே ஒரு வாக்கிங் போகிறாங்க, சஹாபிகளோட போகிறாங்க. இதை பார்த்துட்டாங்க, அங்கே உள்ள பெண்கள்லாம் பார்த்துட்டு அப்படியே ரசூலுல்லாஹ் வர்றாங்க, ரசூலுல்லாஹ் வர்றாங்க. நஹ்னு ஜிவாரும் மின் பனின் நஜ்ஜாரி யா ஹப்பதா முஹம்மதும் மின் ஜாரி. அந்த சின்ன பெண்களை பிள்ளைகள்லாம் ஓடி வந்து டஃப் அடித்து ரசூலுல்லாஹ் அப்படி வரவேற்கிறாங்க, படிக்கிறாங்க. அப்போ ரோட்டில் படித்து தானே இருக்கிறாங்க, பிள்ளைகள்லாம் படிச்சிருக்குது, யாரை புகழ்ந்து படிக்கிறது? அங்கே ரோட்டில் உட்காந்து படிக்கிறாங்க, நாங்கள் தைக்கால உட்காந்து என்ன செய்யலாம் படிக்கிறோம், அல்லது பள்ளியில் உட்காந்து படிக்கிறோம். என்ன பிரச்சனை இதில் உனக்கு? என்ன சொல்கிறாங்க அந்த பாட்டில்? நாங்கள் பனு நஜ்ஜார் கோத்திரத்தார். நாயகமே நீங்கள் யார் தெரியுமா? எங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க, எங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி படிக்கிறாங்க. ஏன் அப்படி படித்தாங்க அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பாட்டனார் இருக்கிறாங்களே அப்துல் முத்தலிபுக்கு சொந்த ஊர் எதுதான்? மதீனா தான். ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பாவுடைய வாப்பா இருக்காங்களே, அவங்க எங்கே பிறந்தாங்க? அது ஒரு தனி வரலாறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பை பற்றி பேசுவதா அதில் சொல்லலாம். அதை நாம் 7 மஸ்ஜிதில் நம்ம அது ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கிறோம். அது ஆரம்பத்தில் ரெண்டாவது 3வது எபிசோட்லேயே அது வந்திருக்கும். அதில் என்னன்னு கேட்டால், அப்துல் முத்தலிப் வந்து அவங்களுடைய அசல் பேர் ஷைபா. அவங்க வாப்பா ஹாஷிம் வந்து மதீனா ஷரீஃபில் ஒரு கல்யாணம் முடிச்சிருந்தாங்க. அதில் பிறந்த பிள்ளை தான் அவங்க. அவங்கள கூட்டிகிட்டு வரப்பட்டது, கூட்டிகிட்டு வந்து மக்காவுக்கு தலைமை தாங்க சொல்லப்பட்டது. அந்த ஷைபாவை கூட்டிகிட்டு வர்றாங்க. யாரு? ஹாஷிமுடைய மூத்த மகனாக இருக்கக்கூடிய முத்தலிபு. ஹாஷிமுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனார் இருக்காங்கல்ல, அவங்களுடைய முத்தலிப் இருக்கிறாங்க. அந்த முத்தலிப் என்ன செய்கிறாங்க? அங்கே போய் என்ன செஞ்சுட்டாங்க? கூட்டிகிட்டு வர்றாங்க. ஹாஷிம் மௌத்தாயிட்டாங்க. மக்காவை சரியான ஒரு தலைமை வேணும், அதற்கு ஷைபா தான் சரி, தம்பி தான் சரின்னு சொல்லி அண்ணங்காரன் போய் கூட்டிகிட்டு வர்றார். அவர் முத்தலிபு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அது கூட்டிகிட்டு வரக்காடி அவங்க உம்மா விடமாட்டேன்ட்டாங்க. சல்மா, அவங்க உம்மா பேர் சலமா. பெரிய பிரச்சனைக்கு மத்தியில் பிடிச்சி இழுத்து ஒரு வகையாக கெஞ்சி கூத்தாடி கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னு வைங்க. அப்படி வரும் பொழுது ஒட்டகத்தில் வர்றாங்க. அழகான தோற்றத்தோடு இந்த ஷைபா இருக்கிறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க, இது யாருக்கு அங்கே ஒரு பிள்ளை இருக்குங்கிறது மற்றவங்களுக்கெல்லாம் தெரியாது. ஆனால் மகன்கிட்ட சொல்லியிருந்தாங்க, வாப்பா நான் அங்கே ஒரு கல்யாணம் முடிச்சிருக்கிறேன், அங்கே ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்குங்கிறது மூத்த மகன்கிட்ட ஹாஷிம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மற்ற பிள்ளை, இங்கேயும் நிறைய பிள்ளைகள் இருக்குது அவங்களுக்கு. இருந்தாலும் அந்த தலைமை, மக்காவை காபாவை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய தலைமை என்பது ஷைபாடத்தில் தான் இருக்குது. அப்படிங்கிறனால கூட்டிகிட்டு வந்தாங்க. பின்னால் உட்காந்துருக்காங்க, அழகான தோட்டத்தோடு உட்காந்துருக்கிறாங்க. முத்தலிபு வர்றார். அதுங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் என்ன செய்கிறாங்க? எல்லோரும் மக்காவாசிகள், இது யார் புது ஆளாக இருக்க. ஒரு புதுசாக ஒன்று பார்க்கும்போது அவன் இஷ்டப்படி அவுத்து விடுவானா இல்லையா? இந்த வாட்ஸ்அப்பில் அது அப்படி இது இப்படின்னு வர்ற மாதிரி அன்னைக்கும் என்னச்சுனா, அட இது ஏதோ ஒரு அடிமை சந்தையில் வாங்கிட்டு வந்திருப்பாருப்பா, அடிமை சந்தையில் வாங்கிட்டு வந்திருப்பார் அப்படின்னோடனையும் இவர் வந்திருப்பார் அப்படின்னு சொன்னதும் அடுத்து வந்துக்கிட்டு, உனக்கு தெரியாதோ இது அவர் அடிமை, அவன் அது முடிவே செஞ்சிடறான். இவன் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறான் அடிமை. இன்னொருத்த என்ன செய்வான், அது இவ்வளவுக்கு வாங்கினாரு அப்படிங்கிறது சேர்த்துக்கிடுவான். இன்னொருத்த இந்த இடத்துல இந்த சந்தையில் வாங்கினாரு. இதெல்லாம் அன்றைக்கி நடந்துக்கிறது தானே. அது அன்றைக்கே நடந்தது. நடந்துட்டு என்ன செஞ்சான்னு கேட்டால், இப்போ அடிமை ஆக்கியாச்சு. ஷைபாவை யார் அடிமை ஆக்கியாச்சு? முத்தலிபோட அடிமை ஆக்கியாச்சு. அந்த பேர் சேர்ந்து தான் அப்துல் முத்தலிப். முத்தலிப்னு அடிமைன்னு பேர் வந்தது. அவங்க பேர் ஷைபா, மதீனாவாசி.
பனு நஜ்ஜார் கோத்திரம். அதனால தான் அந்த பிள்ளைகள் எங்கள் வீட்டுக்காரர் நீங்கள் நாயகமே அப்படின்னு படிக்கிறாங்க. பாடல் தஃப் அடித்து படித்த போது இந்த பாரு, இந்த மாதிரிலாம் பாட்டு படிக்கிறது, ரோட்டில் பாட்டு படிக்கிறது, தஃப் அடிக்கிறது, இந்த வேலைலாம் வச்சுக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? சொல்லலை. வல்லாஹு யஅலமு இன்னீ லஉஹிப்புக்கும் அவ் கமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சொல்லதான் சொல்கிறாங்க, நான் உங்களை நேசிப்பேன் என்பதை அல்லாஹ் அறிவான். நான் உங்களை நேசிக்கிறேங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியுங்கிறாங்க. அப்போ மௌலிது ஓதுனா அவங்கள ரசூல் நேசிக்கிறாங்கங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியுங்கிறாங்க. அந்த நேசம் உங்களுக்கு வந்துடக்கூடாது, நீங்கள் ஓதிடாதீங்க அப்படின்னு ஷைத்தான் தடுக்கிறான். ஏன்னா ரன்ன இப்லீஸ் அர்பா மர்ராத், அது பிரபல்யமான செய்தி ஆயிடுச்சு. இந்த உலகத்தில் 4 தடவை தான் இப்லீஸ் அழுதுருக்கிறான். அதில் ஒன்று எப்போ? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அன்னைக்கு. நம்மெல்லாம் சிரிப்போம், இப்லீஸ் அழுவான், ஓலமிடுவானே வருது ரன்ன. அப்போ அவன் ஓலமிடக்கூடிய 4 இடத்துல இது ஒன்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாள், அவன் ஓலமிடக்கூடிய நாள் தெளிவாக ஹதீஸிலே வந்துடுச்சு. அவன் ஓலமிடத்தானு செய்வான், நாம் ஓதுவோம், அவன் ஓலமிடட்டும். அருமையான பெருமக்களே, அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்கிறாங்க. இந்த கல்யாண வீடுகளில் பைத்தடிச்சுக்கிட்டு போகிறாங்கல்ல, நம்ம உங்கள் எத்தனையோ பாடல்கள்லாம் தஃப் அடிச்சு என்ன அழகாக இருக்குது. கானன் நிசாவு இதா தஸவ்வஜத்திர் ரஜுலு அவில் மர்அத்து ஹரஜ ஜிவாரும் மின் ஜிவாரில் அன்சாரி யுகன்னீன வயல் அப்ன. அப்போ அந்த கல்யாண காட்சி அன்னைக்கு என்ன செய்வாங்கன்னா, இந்த தஃப் அடித்து அந்த பிள்ளைகள் எல்லாம் குதூகலிப்பார்கள், பாடுவார்கள், விளையாடுவார்கள். விளையாடினா இப்போ தஃப் இப்படி அடிக்கிறான் இப்படிலாம் வருது இல்லை, இதுதான். அப்போ இந்த மாதிரிலாம் அவங்க செஞ்சிருக்கு. இது எல்லாமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு ஒரு அடிமை பெண், ஒரு பணிப்பெண் இருந்தாங்க. அந்த பெண்ணுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. மதீனாவில் வச்சு அது நடக்குது, கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்குறாங்க. இப்போ கல்யாணம் முடிச்சு கொடுத்ததற்கு பிறகு அப்போ கல்யாணம் முடிஞ்சது. ஆயிஷா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வர்றாங்க. ஆயிஷா பொண்ணை எங்கேன்னு கேட்குறாங்க. உன்ட பணிப்பெண்ணுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தீங்களே, அந்த பொண்ணை எங்கே அப்படின்னு கேட்குறான். நான் இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பிட்டேன். சும்மாவா அனுப்புனீங்க? ஆமாம், மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பிட்டேன். என்ன நான் என்ன விஷயம்? என்ன வேலை செஞ்சீங்க? சும்மா ஒரு நாயத்து மஜ்லிஸ் மாதிரி வச்சு அனுப்புவான், நம்ம பைத்தெல்லாம் படித்து அனுப்ப மாட்டீங்களா? ஸல்லல்லாஹு கேட்குறாங்க. யா ஆயிஷா மாக்கான மகக்கும் லஹு, உங்கள் இடத்துல இந்த பாட்டு படிக்கிற வழக்கம்லாம் உங்கள்கிட்ட இல்லையே. இன்னல் அன்சார யுஜிபுஹும் லஹு, அவர்கள் பாட்டு படித்து கவிதை படித்து கசீதா படித்து தானே அந்த பொண்ணை அனுப்புவாங்க. நீங்கள் சும்மா அனுப்பிட்டீங்களே, அன்சாரிகளுக்கு அது விருப்பங்களோ அதை செஞ்சுருக்கலாமே. யார் சொல்லலாம், அன்சாரிகள் எப்படி பாட்டு படிப்பாங்க? ஆயிஷானை கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்து காட்டுறாங்க, தோலை இப்படி ஒசத்தி படித்து காட்டுறாங்க. இது அவ்வளோ ஹதீஸில் இருக்குது, அவ்வளவுமே ஹதீஸில் இருக்குது. இதை விட ஒரு பெரிய விஷயம் பாருங்கள், நான் நிறைவுக்கு வர்றேன். ஒரு கட்டத்தில் ஒரு பொம்பளை வந்து சொல்கிறாங்க, யார சொல்லலாம், இன்னி நதர்த்து அன் அல்ரிப அலா ரஸிக பித்துஃப், நான் உங்களுக்கு முன்னால், அலா ரஸிகனா உங்களுடைய முன்னிலையில், உங்கள் சந்நிதியில், உங்களுக்கு உங்களை முன்னால் வச்சுக்கிட்டு தஃப் அடித்து பாட்டு படிக்கணும் அப்படின்னு நான் நேர்ச்சி செஞ்சேன். நீங்கள் பாட்டு படிக்கணும்னு நான் சொல்கிற இடத்துல எல்லாம் மௌலிது ஓதணும்னு அர்த்தம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நான் தமிழில் சொல்கிறேன், அவ்வளோதான். பெருசு 2 கோடி பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. பாட்டு தானே அது. தமிழில் அந்த மௌலிதில் என்ன செய்றீங்க? கசீதா படிக்கிறேன். கசீதாக்கு என்ன சொல்லுவீங்க தமிழில்? பாடல். அப்போ நான் பாடல் படிக்கிறேன்னு சொல்கிற இடமெல்லாம் நீங்கள் மௌலிது ஓதுவீங்க. இப்போ அவங்க நம்ம பாஷையிலே சொல்கிறதா இருந்தால் யார் சொல்லலாம், உங்களுக்கு முன்னால் நான் தஃப் அடித்து மௌலிது ஓதணும்னு நேர்ச்சை செஞ்சு இருந்தேன். சரலான்னு சொன்னாங்க, அவுஃபி பினத்ரிக், நேர்ச்சை செஞ்சிட்டாங்கல்ல, அந்த நேர்ச்சையை நிறைவேற்று அப்படிங்கிறாங்க. நேர்ச்சையை நிறைவேற்று சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு கடை ருபையா, ஒரு பெண்மணி ருபையா, அவங்க சொல்கிறாங்க, ருபையா பின்த் முஅவ்வத் இப்னு அம்ர், எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அந்த புள்ள சொல்லுது, எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, ரசூலுல்லாஹ் என் மேலே ரொம்ப ரொம்ப பிரியமாக இருப்பாங்க, நான் அவங்க மேலே ரொம்ப பாசம், என் மேலே பிள்ளைன்னு ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. கல்யாணம் முடிஞ்ச அன்றைக்கி வந்தாங்க, நான் உட்காந்துருக்கிறேன்,
இந்த மணப்பெண்ணை பார்க்கறதுக்கெல்லாம் வருவாங்க இல்லை, அதெல்லாம் அன்றைக்கி நடந்தது தான். பொண்ணை பார்க்க போகிறோம்னு சொன்னால் போவாங்க, போக தான் செய்யணும். அதெல்லாம் அன்றைக்கி அப்போ உட்காந்துருக்குறாங்க. நானும் என்ன உட்காந்துருக்கிறேன், ஒரு விரிப்பு ஒன்று விரிச்சிருக்குது, நான் அந்த விரிப்பில் இருக்கிறேன். அதே விரிப்பில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்த போது சில சிறுமிகள் வந்து இந்த தஃப் அடித்து பாட்டு படித்தாங்க. பொண்ணுக்கு முன்னால் உட்காந்து எல்லாம் பாட்டு படிக்கிறாங்க. பாட்டு படித்தா யாரை பற்றி பாட்டை படிக்கிறாங்க? பத்ரு சஹாபிகளை பற்றி படிக்கிறாங்க. பத்ரு மௌலிது அப்போவே நடந்துருச்சு. அப்போ திரும்ப நான் சொல்லிட்டேன், பாட்டுன்னு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் மௌலிதுன்னு அர்த்தம் வச்சுக்கோங்க. அப்போ பத்ரு மௌலிதை பற்றி அவங்க படிச்சிருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள்லாம் படிக்கிறாங்க. ஒரு பிள்ளை அப்படியே படிச்சுக்கிட்டு வருது, தஃப் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி வரும்போது அந்த பாட்டில் ஒஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கத், இந்த வார்த்தை வந்து, இந்த வார்த்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை ஒன்று வரும். இது வஹாபிகளுக்கு அப்படி லட்டு திங்கிற மாதிரி. நாம் அதையும் சொல்லிடுவோம், பார்த்தீங்களா அப்படின்னு. அதைத்தான் சொல்ல வர்றோம். நம்ம ஒன்றும் மறைக்கிறது இல்லையே, இருக்கிறத அத்தனையும் சொல்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க? அந்த பாட்டு பத்ரு சஹாபிகளை பற்றி படித்து கொண்டு வரும் பொழுது ஒஃபீனா நபியுன், எங்களிலே ஒரு நபி இருக்கிறாங்க, யஅலமு மா ஃபீ கத், நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை இன்றே அறிவார்கள் அப்படின்னு அந்த புள்ள படிக்குது. அப்போ அவங்க சொன்னாங்க, தஈஹாதா, இதை விட்டு, இப்போ சொன்னியே இதை விட்டு, ஒகூலி பில்லதி குந்தி தகூலீன, இதற்கு முன்னால் நீ என்ன சொல்லி கொண்டிருந்தாயோ அதை சொல்லு. இது ஹதீதில் இருக்கக்கூடிய வாசனம். இப்போ வாங்க, இப்போ என்ன லட்டு அவனுக்குண்டா? இப்போ நாளை நடக்க இருப்பதை, நாளை என்ன நடக்கும் என்ற நிகழ்வை இன்னைக்கே ரசூல் தான் அறிவிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபி எங்களில் இருக்கிறாங்கன்னு பான போது ரசூல் என்ன சொன்னாங்க? தஈஹாதா, இதை விற்று அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? நாளைக்கு நடப்பதெல்லாம் ரசூலுக்கு தெரியாதுன்னு அவங்களே தெளிவுபடுத்திட்டாங்க. இதுதான் மடை மாற்றம் செய்வது. நல்லா கவனிக்கணும். பத்தியா அடே, நீ சொல்கிற மாதிரிலாம் அர்த்தம் இருக்கான்னு வச்சுக்கணும், அது பின்னால் பேசுவோம். சரி, அப்போ நீ இந்த ஹதீதை ஏற்றுக்கிட்டான்னு அர்த்தம். இந்த ஹதீதை ஏற்றுக்கிட்டதுனால தான் நாளைக்கு நடக்கிறதுல ரசூலுக்கு தெரியாதுன்னு ரசூலுல்லாஹி சொல்லிட்டாங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ அவ சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க? குந்தி மா தகூலீன, இதுக்கு முன்னால் கூலி பில்லதி குந்தி மா தகூலீன, இதுக்கு முன்னால் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? பத்ரு சஹாபாக்கள் மௌலிது போயிட்டு இருந்தல, அதை ஓதுன்னு சொல்கிறாங்களே, அதே தொடர்ந்த வார்த்தை தானே. அப்போ பத்ரு சஹாபாக்கள் மௌலிது ஓதலாங்கிறத நீ கன்ஃபார்ம் பண்ணுறல்ல. இந்த ஹதீதை நீ ஏற்றுக்கொண்டால் பத்ரு சஹாபாக்களுடைய மௌலிது ஓதணும். நீ ஓது. ரசூலுல்லாஹ் பற்றி நாளைக்கு தெரியும், அது நீ விட்டுரு, பார்ப்போம், ஓது பார்ப்போம். அதுலேயும் ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. தஈஹாதா, இதெல்லாம் ஏம்மா சொல்லிட்டு இருக்கிற, இதை விடு, எனக்கு தெரியாதுன்னு சொல்லலை. நல்ல கவனிங்க. நீ இப்போ இவ்வளோ நேரம் என்னை பற்றி எத்தனையோ பைத்துகள் படிக்கிறீங்க. ஹஸ்ஸான் படிக்கிறாங்க, காப் இப்னு சுஹைர் படிக்கிறாங்க, அப்துல்லா இப்னு வஹப் படிக்கிறாங்க, மற்ற சாபிகள்லாம் படிச்சுக்கிறாங்க, அலிநாயம் படிக்கிறாங்க, அதே மாதிரி என்னுடைய சாச்சா அப்பாஸ் எல்லாம் படிச்சு என்னை பற்றி படிச்சுட்டு தானே இருக்கிறீங்க. பத்ரு சஹாபாங்கிறது எப்போமாவது ஒரு தடவை படிக்கிறது, அதை தானே நீ படிச்சுக்கிட்டு இருந்தா, திடீர்னு இந்த பக்கம் திருப்பிட்டு எந்த மௌலிதை ஓதுறியப்பா, அந்த மௌலிதே நீ ஓது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதானே அதில் அர்த்தம் கொள்ள முடியும். எனக்கு தெரியாதுன்னு சொல்லல, இதை விட்டுட்டு அதை படி, இந்த மௌலிதை விட்டுட்டு அந்த மௌலிதை ஓது அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ எவ்வளவு தெளிவாக இருக்குது. இந்த இடத்துல மட்டும் ஒரு வாயை திறப்பாராம். பத்தியா இது சொல்லிட்டாங்க, எனக்கு தெரியாதுன்னு எங்கடா சொல்லியிருக்கிறாங்க, தெரியாதுன்னு எங்க சொன்னாங்க, இதை விட்டுட்டு ஏற்கனவே படித்ததை படிங்கிறதானே சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பைத்து படிச்சிருக்கிறாங்க தெரியுமா? ஹந்தக் யுத்தத்தில் அல்லாஹும்ம இன்னல் ஐஷா ஈஷுல் ஆஹிரா ஃபாக்ரிமில் அன்சார வல் முஹாஜிரா, அவங்க படிக்கிறாங்க. யா அல்லாஹ், வாழ்க்கை என்றால் ஆகிரத்தினுடைய வாழ்க்கை தான், வாழ்க்கை என்பது ஆகிரத்தினுடைய வாழ்க்கை தான். அன்சார்களையும் முஹாஜிர்களையும் நீ மன்னித்து அருள்வாளிப்பாயாக என்று என்ன செஞ்சாங்க? படிக்கிறாங்க. அப்துல்லா இப்னு ரவாஹா படிச்சாங்க, அல்லாஹும்ம லௌலா அன்த மஹ்ததைனா வலா ஸல்லைனா வலா ஸத்தக்னா வலா ஸல்லைனா,
இறைவா இந்த நபி நீ அனுப்பலைன்னா நாங்கள் ஈமான் கொண்டிருக்க மாட்டோம், வணங்கியிருக்க மாட்டோம், சதகா கொடுத்துருக்க மாட்டோம், தொழுக எல்லா ரசூலுக்கும் எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் அப்படின்னு அவங்க படிக்கிறாங்க. வரிசையாக நீங்கள் அந்த கவிதை பைத்துக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் எல்லா காலகட்டத்திலும் பைத்து படிச்சிருக்கிறாங்க. அகழ் தோண்டும் போது பைத்து படிச்சிருக்கிறாங்க, கல்யாண வீடுகளில் பைத்து படிச்சிருக்கிறாங்க, தெருவில் ரசூலுல்லாஹ் வரவேற்பதற்கு பைத்து படிச்சிருக்கிறாங்க, ஊர் ஓரமாக போயிருக்கிறாங்க, கோஷம் போட்டிருக்கிறாங்க. எல்லாமே அன்றைய காலத்தில் நடந்தது தான், புதுசாக ஒன்றும் செய்யப்படலை. என் அருமைக்குரிய சகோதரர்களே, பயணம் இருப்பதால் நான் நிறைவுபடுத்துறதுக்கு வேண்டிய அவசரத்தில் இருக்கிறேன். இப்படி ஏகப்பட்ட செய்திகள் ஹதீதுகளில் வரலாறுகளில் இருக்கிறது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பல இடங்களில் புகழ்ந்து சொல்கிறான். ஒரு கட்டத்தில் அவன் சொல்கிறான், ஒரு கிராமவாசி அவருக்கு அந்த நடைமுறையெல்லாம் தெரியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வீட்டுக்கு வந்துட்டு யா முஹம்மது அப்படின்னு சத்தம் போட்டு ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வெளியிட்டு கூப்பிடுறாரு. அவருக்கு தெரியல ரசூலுல்லாவோட இப்படி நடக்கண்டு. அல்லாஹ் உடனே ஆயத்தை இறக்கணும், இப்படிலாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கூப்பிடக்கூடாது, வெளியில் நீ காத்து நிற்கணும், எப்போ ரசூல் வர்றாங்களோ அப்போ பேசிக்கங்க, போய் கதவை தட்டிக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்கிறான் அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் விருந்துக்கு வந்து போனீங்களா, சாப்பிட்டு முடிஞ்ச உடனே நீங்கள் கிளம்பி போயிடணும். உட்கார்ந்துங்க, கதை அளந்துக்கிட்டு இருக்க கூடாதுங்க. 3 சாபிகள் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய கல்யாணம், பெரிய விருந்து. அந்த மாதிரி விருந்து ஒரு நாள் வைக்கல. ஊர் சோறுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த காலத்தில் ஊர் சோறுன்னு வைப்பாங்க, ஊர் முழுக்க. அந்த மாதிரி ஒரு ஊர் சாப்பாடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா கல்யாணத்தில் வச்சாங்க. அனஸ் நாயத்தை கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்கள் யாரையெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களையெல்லாம் சாப்பாடுக்கு கூப்பிட்டுருக்கோன்ட்டாங்க கல்யாணத்துக்கு. அனஸ் நாயன் சொல்கிறாங்க, நான் என்ன போனேன், அதே மாதிரி எங்கள் அம்மா உம்மு சுலைம் நாயி, அப்படியே நிறைய ஆட்கள் வருதப்பா, இந்த சாப்பாடு நானும் கொஞ்சம் செஞ்சு தர்றேன், இதே கொண்டு கொடு அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அங்கே கொடுத்தா ரசூல் இடத்துக்குலாம் வந்துருச்சு. அதை சாப்பிட ஆட்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த சாப்பாடு அப்படி தான் இருக்குது. ஒரு கட்டத்தில் அனஸ் நாயன் சொல்கிறாங்க, எங்கள் அம்மா தந்த அளவு இருக்குதா அல்லது அதை விட கூட்டிட்டான்னு எனக்கு தெரியலங்கிறான். இந்த சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டதுக்கு பிறகு ஊர் சாப்பாடு வர்றவங்க, நான் எல்லாரையும் காண்ற ஆட்களெல்லாம் வாங்க ரசூலுல்லாஹ் சாப்பிட கூப்பிட்டாங்க, ரசூலுல்லாஹ் சாப்பிட கூப்பிட்டாங்கன்னு சொன்னதுக்கு பிறகு யாராவது வர மறுப்பாங்களா? ஒரே ஓட்டம் தானே, வந்தாச்சு. வந்து அவ்வளோ பேரும் சாப்பிட்டு போனதுக்கு பிறகு ஏற்கனவே உள்ள சாப்பாடு இதே அளவு தந்தாங்களா அல்லது அதை விட கூடி இருக்குதா, குறையில்லை, அதனால தெரியுதப்போ. அப்போ இப்படியெல்லாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க அல்லாஹ். அப்போ அந்த இடத்துல எல்லாம் சாப்பிட்டு போனதுக்கு பிறகு ஒரு 3 சாபிகள் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. புது மனைவி இருக்கிறாங்க, அவங்கள போய் பார்க்கணும், பேசணும், வாழ்த்து சொல்லணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் சங்கடமாக இருந்தது, வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. நம்ம வெளியில் போனால் சரி ரசூலுல்லாஹ் போயிட்டாங்களே, நம்மளும் வெளியில் போவோம் அப்படின்னு எழுப்பி வருவான்னு பார்த்தா அவங்க எழுப்பி போகிற மாதிரி இல்லை, அவங்களுக்கு புரியாமல் உட்காந்துட்டாங்க அந்த டைமில். அப்போ அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான் பாருங்கள், சாப்பிட்டீங்களா ஃபந்தஷிரு, இடத்த காலி பண்ணிடுங்க. ரசூல் வந்து இதெல்லாம் சொல்கிறதுக்கு வெக்கப்படுவாங்க, நான் வெக்கப்பட மாட்டேன்ட்டான் அல்லாஹ். சூரத்துல் அஹ்ஸாபில் சொல்கிறான், அவங்க உங்களை எழுப்பி போங்கன்னு சொல்கிறதுக்கு அல்லாஹ் அவங்க ரசூலுல்லாஹ் வெக்கப்படுவாங்க, நான் வெக்கப்பட மாட்டேன், எழுப்பி போங்கிறான். இது எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய புகழ் தானே. எவ்வளவு பேசுகிறான். நம்ம அந்த கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி நம்ம சொல்கிறோமா இல்லையா? இது நாம தான் சொல்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், இன்னக ஃபீ அயூனினா, உங்களை நாம் எங்கே வைத்திருக்கிறோம் தெரியுமா? நம்முடைய கண்களுக்குள்ளே வைத்திருக்கிறோம்ங்கிறான் அல்லாஹ். என்ன வார்த்தை அருமையான பெருமக்களே. இன்னக ஃபீ அயூனினா, நம்முடைய கண்களுக்குள்ளே உங்களை வைத்திருக்கிறோம். கண்களுக்குள்ளே இருக்கிறது கண்மணி. எல்லாம் அப்போ எவ்வளவு உயர்வா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனதுருக்கிறான். வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா, நாளை மறு உலகத்தில் நீங்கள் போதும்னு பொருந்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு நான் உங்களுக்கு அள்ளி தருவேன் நாயகமேங்கிறான். எவ்வளவு அற்புதம் அது. எனவே இத்தகைய சிறப்பும் உயர்வும் மிக்க உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு தலைமை நமக்கு கிடைத்திருக்கிறதுக்கு நாம் எவ்வளோ பெரிய ஷுக்குர் செய்யணும், எவ்வளோ பெரிய நன்றியை வெளிப்படுத்தணும். அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஹதீஸ், அந்த நிஅமத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்கள், சொல்லி காட்டுங்கள் என்று அல்லாஹ் சொன்னதின் அடிப்படையில் இந்த மீலாது ஷரீஃப் மௌலிது ஷரீஃப் நடைபெறுகிறது. அந்த வகையில் இங்கே 73 ஆண்டு காலமாக ஷேக் தாவூத் மலைக்கார் ட்ரஸ்டின் மூலமாக நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சி அல்லாஹ் கபூல் செய்வானாக, நம்மை பொருந்திக் கொள்வானாக. உண்மையான சத்திய சுன்னத்து ஜமாத்து கொள்கை உடையவர்களாக நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் ஆக்கி வைத்து ஈருலக சௌபாக்கியத்தின் தந்தருள் வாழிப்பானாக.
உண்மையான முத்தகீன்களாக ஆஷிகீன்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களும் ஆக்கி அருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நிகழ்ச்சி இன்னும் பன்னெடுங்காலம் தொடர்ந்து நடைபெறுவதற்கும் அல்லாஹ் மேனருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி